ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அருமையான பாஸ்டையா குடும்பத்திற்கும் சபையாருக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த மாதத்தினுடைய இந்த கடைசி நாளில் கூட இந்த பலிபீடத்தை தொட்டு ஜெபிக்க ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக, ஆஸ்ரையா குடும்பம் என் மீது வைத்திருக்கிறதான அன்புக்காக நான் என்றென்றைக்கும் நன்றி உள்ளவனாக காணப்படுகிறேன். சபையருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதாகமத்தில் ஒரு சின்ன ட்ராவல் பண்ணேன். எத்தனையோ ட்ராவல் போகிறோம். நம்ம வேதாகம ட்ராவல்னு ஒன்று இருக்குது. அது ஷார்ட்டாகவும் இருக்கலாம், லாங் ட்ராவலாகவும் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நம்ம அந்த பயணத்தை வாழ்க்கையில் தொடர வேண்டியது, தொடங்க வேண்டியது மிக அவசியமான ஒரு காரியம். வேதாகமத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஸ்தானத்தை கொடுக்கணும். அப்போதான் நம்ம கர்த்தரை கனம் பண்றோம்னு அர்த்தம். வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குகிறது. ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலிருந்து எல்லாவற்றையும் உண்டாக்கி உருவாக்கின கர்த்தர் இந்த வேதாகமத்தின் மூலமாக தான் வெளிப்படுகிறார். அவருடைய வார்த்தை உருவாக்குகிறது நம்மை. அந்த வார்த்தையை நம்ம கனம் பண்ணுனா அந்த வார்த்தை நம்மளை கனம் பண்ணுது. நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு எந்த விதத்திலையும் தகுதி இல்லை. ஆனா கர்த்தர் என்ன பண்றாருன்னா, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கனம் பண்ணும்போது யாவருக்கும் அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. விசுவாசிக்கிறவன் எவனோ அவர்களை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார்னா தூக்கி நிறுத்துவார், உயர்த்துவார். அதை தான் வாசிச்ச அந்த சங்கீத வசனத்துல நம்ம பார்த்தோம். ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கு. யாரை அவர் உயர்த்த முடியும்னா, ஆண்டவருக்கு தன்னை முழுவதுமா யாரெல்லாம் அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்களை என்ன பண்ண முடியும்னா ஆண்டவரால உயர்த்த முடியும். உயர்த்தாம இருக்கவே முடியாது. வேதாகமத்தில் அநேக பரிசுத்தவான்களுடைய சம்பவத்தில் நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு ஆறுதல். நமக்கு தேவையான ஆறுதலை நம்ம எங்க போனாலும் கிடைக்காது, எவ்வளவு தூரம் போனாலும் கிடைக்காது. ஆனா இருக்கிற இடத்துல உபவாசித்து வேதத்தை திறந்து நீங்க வாசித்து பார்த்தீர்களானா இந்த வேதத்துல நமக்கு வேண்டிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் ஆண்டவர் கொட்டி வச்சிருக்கிறார். அதை நம்ம எடுத்துக்கொள்ற அளவுக்கு, எந்த அளவுக்கு நாம் நம்புகிறோமோ, எந்த அளவுக்கு அவரை விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த ஆறுதலை வேத புத்தகத்திலிருந்து நீங்கள் நான் என்ன செய்ய முடியும்னா சந்தோஷத்தை, நமக்குன்னு கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகளை, வேண்டிய ஆசீர்வாதங்களை, மேன்மையை, உயர்வை வேதாகமத்தின் மூலமாக நாம் என்ன செய்ய முடியும்னா பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் இந்த நாளில் அடியனோடு கூட இடைப்பட்ட அநேக வசனங்கள், ஏன்னா அதுதான் ட்ராவல்னு சொன்னேன், பண்ணிட்டு இருந்தேன். அதில் ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மீகாவின் புஸ்தகம் சின்ன தீர்க்கதரிசிகளிலே மீகாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை தயவுசெய்து வாசிப்போம். தடைகளை நீக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய வாழ்க்கையில தடைகளை நீக்குகிறவர். சரி, வாசிப்போம். தடைகளை நீக்கி கொடுத்தவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து கொண்டார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஹல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை நீக்கிறவர் அவர்களுக்கு முன்பாக என்ன பண்றாரா நடந்து போகிறார். அவர் தடைகளை நீக்கினதுனால, அவர் தடைகளை நீக்கும் போது நாம் என்ன செய்வோம்னா கடந்து வருவோம். நம்முடைய ராஜா, நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்னாக என்ன பண்றாருன்னா நடந்து போகிறார்.
தடைகளை நீக்கிறவர். இந்த தடைகளை நீக்கிறவர்ங்கிற விஷயத்துல ரெண்டு பகுதி. ஒன்று, தடுத்து நிறுத்தவும் அவரால் முடியும், தடைகளை நீக்கி போடவும் அவரால். எதை தடுத்து நிறுத்துவார் அப்படின்னா, நமக்கு எதிராக செயல்படுகிற காரியங்களை அவர் என்ன செய்ய முடியும்னா தடுத்து நிறுத்த முடியும். நன்மைக்கு எதிராக செயல்படுகிறதான தீய சக்திகளை அவரால் என்ன செய்ய முடியும்? தடுத்து நிறுத்த முடியும். அதே நேரத்தில் ஆண்டவர் நன்மைக்கான காரியங்களுக்கு விரோதமாய் வருகிற தீய சக்திகளை தடுத்து தடைகளை நீக்கி உடைத்து போடுவார். தடைகளை நீக்கிறவரும் தடைகளை உடைத்து போடுகிறவரும் அவர்தான். அதனால் நம்முடைய ஆண்டவர் இந்த வருஷத்தில் ஆரம்ப நாள் முதற்கொண்டு, ஜனவரி மாதம் முதற்கொண்டு இந்த வருஷத்தினுடைய நடு மாதம் வரைக்கும் ஆண்டவர் நம்மளை நேர்த்தியாய் என்ன செய்தார்? பாதுகாத்தார். வந்த எல்லா தடைகளையும் உடைத்து ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சார்னா செம்மையாய், நன்மையாய், சந்தோஷமாய், மகிழ்ச்சியாய் ஆண்டவர் நம்மை நடத்தி இருக்கிறதுனால வருஷத்தின் நடுவிலே அவருடைய கிருபையை சிந்தித்து அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்றதை தவிர, நன்றி சொல்வதை தவிர நாம் ஒன்றும் அவருக்கு செய்வதற்கு இல்லை. ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. ஏதோ இது ஒரு மனுஷனால கூட்டப்பட்ட ஒரு கூடுகை அல்ல, ஒரு மனிதன் முகாந்திரமாய், ஒரு மனித நிமித்தமாய் அதற்காக கீழ்ப்படுகிற ஒரு கர்த்தருடைய தாசனை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அது இல்லை என்று சொல்லல. ஆனா ஒரு மனித நிமித்தம் நம்ம கூடி வரல. வானத்தை பூமி உண்டாக்குன சர்வ வல்லவருடைய நாமத்தில் அவருடைய மகிமைக்காக இது தேவனால் கூடி வந்த ஒரு கூட்டம். ஆவியினால் நம்மளை ஒன்று சேர்த்திருக்கிறார், கூடி வந்திருக்கிறார். ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக அல்லது ஒரு மகிழ்ச்சிக்காக அல்ல. ஏதோ கூடி வந்தோம், 3 மணி நேரம் திரைப்படம் பார்க்குறவங்க மாதிரி ஏதோ கூடி வந்துட்டு நம்ம எந்திரிச்சு போய் நம்ம வேலைகளை செஞ்சோம் அப்படின்னு இல்லை. பக்தியோடும் பரிசுத்தத்தோடும் ஜீவனம் பண்ணுகிற நாம் அவரை ஆராதித்து கிருபையை பற்றி கொண்டிருப்போம் என்று சொல்லி எபிரேயர்கள் நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம். 12ஆம் அதிகாரம் இந்த கடைசி வசனங்கள்ல நீங்க வாசிச்சீங்கன்னா, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாய் நமக்குன்னு ஆண்டவர் ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். அந்த ராஜ்யத்துல எந்த அளவுக்கு நம்ம உண்மையா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய கை அந்த ராஜ்யத்தில் ஆளுகை செய்யும். அவரோடு கூட சக ராஜாக்களா இருந்து நீங்களும் நானும் 1000 வருஷ அரசாட்சியில என்ன செய்ய போறோம்னா ஆளுகை செய்ய போறோம். இதுதான் ஆண்டவருடைய நோக்கம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தேசத்தை வாக்களித்திருந்தார். உபாகமம் 8:10 அதுல வாசிக்கும் போது நமக்கு ஒரு 1000 வருஷாட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளுகையை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். நமக்கும் ஒரு பரம கானானை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். அந்த கானானை சுதந்தரிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் உண்டாகிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் நிர்மூலமாக்கி தேவனுக்கு எதிராக எழும்புகிற சகல மேட்டிமையான காரியங்களையும் ஆண்டவர் நிர்மூலமாக்கி தேவ பலத்தால் முன் செல்லும்படிக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவார். உபாகமம் 8:10 வாசிங்க பார்ப்போம். அங்கே அந்த நல்ல தேசத்துல அந்த நல்ல தேசத்துக்காக நம்ம என்ன செய்யணும்னா ஸ்தோத்தரிக்க வேண்டுமா? நம்முடைய தேசத்துக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். நம்முடைய சபை தான் நமக்கு நல்ல தேசம், கிறிஸ்து தான் நமக்கு நல்ல தேசம், பரம கானான் தான் நமக்கு நல்ல தேசம். அந்த 1000 வருஷ அரசாட்சியில பங்கெடுப்பது தான் நமக்கு நல்ல தேசம். அந்த தேசத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணணுமா, ஜெபிக்கணுமா? இதை நோக்கி தான் நம்முடைய பயணம் என்ன பண்ணணும் இருக்கணும். பிரயாணத்துல மேடு இருக்கிறது, பள்ளம் இருக்கிறது. தாண்டி செல்ல வேண்டிய காரியங்களுக்கு தாண்டி செல்லணும், தப்பி செல்ல வேண்டிய காரியங்களுக்கு தப்பி செல்லணும். ஆனா நம்முடைய நோக்கம் என்ன தெரியுமா? அசைவில்லாத ராஜ்யம், அந்த 1000 வருஷ அரசாட்சியினுடைய ராஜ்யம். நாம் வெளிப்படுத்தல் 20:6 1000 வருஷ அரசாட்சியினுடைய அந்த படத்தை, பிக்சரை நாம் பார்க்கிறோம். அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்ம 1000 வருஷமும் அவரோடு கூட, அதுல 1998 வருஷம் நான் உண்மை இல்லாதவனா இருக்கும்போது அந்த 1000 வருஷத்துல நான் பங்கெடுத்தேன்னா, 2 வருஷம் நான் மனம் திரும்பி உண்மையா இருந்தா அந்த 2 வருஷம் தான் எனக்கு. அந்த 2 வருஷம் தான் எனக்கு. 1000 வருஷமும் எல்லாரையும் ஒட்டு மொத்தமா கோழி கூடாப்புல கோடி அடைச்சி போறது மாதிரியும், மந்தையில ஆட்டுக்குட்டியை உள்ள தள்ளி
படலை அடைக்கிறது மாதிரியும் நம்மளை எல்லாத்தையும் உள்ள தள்ளி என்ன செஞ்சிட மாட்டார். 1000 வருஷம் அரசாட்சி உண்டு. ஆனா எந்த அளவுக்கு நான் நம்பிக்கையா இருக்கிறனோ, எந்த அளவுக்கு நான் விசுவாசமா இருக்கிறேன், 500 வருஷம் நான் கர்த்தருக்கு பிரியமாய் அந்த நாட்கள்ல ஜீவித்தேனே, ஆனால் 500 வருஷம் அவரோடு கூட ஆளுகை செய்யும். 1000 வருஷமும் அவரோடு கூட ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் 1000 வருஷமும் நம்முடைய நட மாறாம, நம்முடைய நட பிசகாம ஆண்டவரை நோக்கி பார்த்து வாழும்போதுதான் அந்த 1000 வருஷம் நமக்கு சொந்தமாகும். அந்த 1000 வருஷத்தை நமக்கு சொந்தமாக்குறதும், அதை நம்ம விட்டு விடுவதோ, அதை நாம் விலகி விடுவதோ, அது நம்முடைய கரத்துல என்ன செய்கிறது? ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருக்கிறார். அதனாலதான் அந்த நல்ல தேசத்துக்காக, அந்த நல்ல ஆட்சிக்காக, அந்த நல்ல ஆசீர்வாதமான நன்மைகளுக்காக, அந்த நாம் அடைய போகிற அந்த மேன்மைக்காக நீங்க கர்த்தரை என்ன பண்ணணுமா? ஸ்தோத்திரிக்கணுமா? வாழ்க்கை பயணத்துல ஆண்டவர் சொல்லுகிறத கவனமா கேட்கணுமா? கவனமாய் செவி கொடுத்து அந்த பாதையில நாம் நடக்கும்போது பேதைகளா இருந்தாலும் அவர்கள் திசை கட்டு போவது கிடையாது. அவர்களை நேர்த்தியான இடத்திற்கு நேராய் கொண்டு போய் நடத்துகிற ஆவியானவரை நமக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுக்காக தேற்றரவாளனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க, யாக்கோபுடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரு பிரயாணம் அவனுக்காக நியமிக்கப்பட்டிருந்தது. ஆதியாகமம் 28:15 பாருங்க, ஒரு காரியத்தை ஆண்டவர் யாக்கோபு சொல்லுகிறார். அவன் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் போது வாழ்க்கை பயணத்துல ஆண்டவர் யாக்கோபுக்கு சொன்னதை தான் நமக்கும் சொல்லுவார். அதனால 15 வயசு இங்க பார்ப்போம். 28:15 நான் உன்னுடனே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து, அந்த நல்ல தேசம் ஒன்று இருக்குல்ல, அந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். ஏன் கேட்டா, அந்த நல்ல தேசம் எப்படிப்பட்ட தேசம் தெரியுமா? அந்த நல்ல தேசம் கர்த்தருடைய கண்கள் வருஷத்தினுடைய தொடக்கத்திலிருந்து அதனுடைய முடிவு வரைக்கும் கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிற தேசம். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் கர்த்தருடைய கண்கள் நம் மீது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, காலால் நீர் பாய்ச்சுகிற தேசம். அங்க வந்து போர் போட வேண்டியதில்லை, கிணறு வெட்ட வேண்டியதில்லை. அது அந்த வானத்தின் தண்ணீரை குடிக்கிற தேசம். காலால் என்ன செய்யப்படுகிற தேசம்? நீர் பாய்ச்சுகிற தேசம். விட்டு வந்த தேசத்தை விட மேன்மையான தேசம். அந்த மேன்மையான தேசத்துக்காக நீ ஸ்தோத்திரம் பண்ணணும். அந்த மேன்மையான தேசம் தான் உன்னுடைய தூக்கத்திலையும் பிரயாணத்திலையும் எல்லா சூழ்நிலைகளிலையும் உன்னுடைய லக்கு என்னன்னு கேட்டா அந்த மேன்மையான தேசம் தான். அதுக்கு இடையே வருகிறதான பாவத்தையும் பாரத்தையும் என்ன பண்ணிட்டு தள்ளி விட்டு விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய அவரை நோக்கி அந்த தேசத்துக்காக பிரயாணப்பட வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. இப்படி இந்த தேசத்துக்காக பிரயாணப்படும் போது ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, வழியிலே உண்டாகிற எல்லா சத்துருக்களையும் விலக்கி கர்த்தருடைய கரம் நம் மீது நன்மைக்கு ஏதுவாகவே இருந்து நம்மை வழிநடத்தி அந்த தேசத்துல கொண்டு போய் விடுகிறார். இதுதான் எஸ்ராவில வாசிக்கிறோம். கர்த்தருடைய கரம் எங்கள் மேல இருந்ததுனால, அவருடைய தயவு எங்கள் மேல இருந்ததுனால நாங்கள் அந்த நல்ல தேசத்திற்கு, அந்த நல்ல காரியங்களுக்கு கர்த்தர் எல்லா காரியங்களுக்கும் எங்களுக்கு கை கூட வர பண்ணி அவருடைய தயவுள்ள கரம் எங்களோட இருந்ததுனால எல்லாரிடத்திலும் எங்களுக்கு தயவு கிடைக்கும்படி ஆண்டவர் என்ன பண்ணார்? செய்தார் அப்படின்னு சொல்லி. இப்ப நல்ல தேசத்தை நமக்கு முன்பாக வைத்து, மகனே இதுதான் உனக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற தேசம், இதுதான் உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதான நல்ல தேசம், இதுல நீ பிரவேசிப்பதற்கு என்ன ஃபாலோ பண்ண, நான் முன்னாடி போறேன். ஏன்னு கேட்டா, அவர் முன்னாடி போகும்போது நமக்கு விரோதமா எழும்புகிற எந்த சக்தியும் இல்லை. அவரை முன்னாடி நம்ம நடத்தணும்னா, நமக்கு முன்னாடி அவர் கடந்து சொல்லணும்னா அவரையே நாம் பார்த்து கொண்டிருக்கோம். அதனாலதான் சங்கீதக்காரர் சொல்ற, கர்த்தரை எனக்கு முன்பாக எப்பொழுதும் வைத்திருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. நம்மளை அசைப்பதற்கும் சோதிப்பதற்கும் பல பிரச்சனைகள் வனாந்தர பகுதிகளில் நமக்கு வரலாம். ஆனால் யாக்கோபை பாதுகாத்து, நான் உன்னோடு இருந்து உன்னோடு நான் என்ன செய்வேன்? இருப்பேன். உன்னை நான் என்ன பண்ணுவேன்? காத்து, உன்னை நான் போஷித்து, உன்னை நான் உடுத்துவித்து, வழியில இருக்கிற எல்லா தீங்குகளையும் விளக்கி, உன் கால்கள் நல்ல தேசத்துல நிற்கலாகும்படிக்கு நான் உன்னோடு செய்கிற காரியங்கள் பெரிதா இருக்கும். இதை செய்யும் அளவு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும். ஆனாலும் யாக்கோபு மந்தமா கேட்டான். நம்ம எப்பொழுதுமே எல்லா காரியத்தையும் மந்தமா கேட்கறது தானே. மந்தமாய் கேட்டதுனால அவன் என்ன சொல்றான்? 20ஆம் வசனத்துல 28:20 பார்க்கும்போது அவன் மறுபடியுமாய் ஆண்டவர் சொன்னதை அவன்
அவன் என்ன பண்றான்னா மறுபடியும் ஆண்டவர்கிட்டயே சொல்றான். என்ன சொல்றான்னு பாருங்க. 20. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வரப்படுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். அப்படி திரும்பி வர பண்ணாவிட்டால் தேவனா இருக்க மாட்டாரா? அவர் ஆண்டவர் சொல்லிட்டாரு. அவன் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு செய்ய போற காரியத்தை சொல்லிட்டாரு. நான் உன்னோட இருப்பேன், உன்னை நான் காப்பாத்துவேன். யாக்கோபை காப்பாற்றின தேவன் உங்களையும் நம்மையும் எல்லா சூழ்நிலைகளிலையும் என்ன செய்வார்னா காப்பாற்றுவார். காப்பாத்துறேன்னு சொன்னவர் உடுத்த மாட்டாரா? காப்பாத்துவேன்னு சொன்னவர் போஷிக்க மாட்டாரா? காப்பாத்துவேன்னு சொன்னவர் கூட வரமாட்டாரா? நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்றாரு. அதையே அவர் ரிப்பீட் பண்ணி ஆண்டவர்கிட்ட என்ன செய்யறான்? நீ என்னோடு இருந்தா. அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உலகத்தில் ஒருத்தர் சொல்றான், நான் ஒரு முறை சொன்னா 100 முறை சொன்னது மாதிரி அப்படின்னு. அவன் ஒரு முறை மொட்டை அடிச்சா 100 முறை மொட்டை அடிச்சது மாதிரி, அது வேற விஷயம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன், உன்னை நான் என்ன செய்யறேன்? காப்பாத்துவேன், உன்னை நான் வழி நடத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் போது, ஆண்டவரே நீர் சொன்னது மாதிரி இப்படி நீ செய்வீரானால் எனக்கு நீர் தேவனா இருப்பீர். நடுவில் நீர் என்னை விட்டு விட்டால், நீ அவரை விட்டுவிட்டா அவர் நம்மளை என்ன பண்ணிடுவார்? விட்டுவார். அவர் கைவிடவே மாட்டார். அவர் சொல்லல, ஒருபோதும் அவர் மாறாதவர். அவருடைய வார்த்தைகளில் ஒன்றும் என்ன செய்ய பிசகா. அவருடைய வார்த்தை, அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். அவர் வாயினால் சொன்னதை கரங்களினால அவர் நிறைவேற்றி முடிக்கிற தேவன். ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு அந்த காரியத்தின் மேல விசுவாசம் வைப்பதற்கு பூரணமான ஒரு தைரியமோ ஒரு விசுவாசமோ அவனுக்கு இல்லை. ஒரு பயம் இருந்துச்சு. அதனாலதான் அவன் மறுபடியும் சொல்றான், நீர் என்னோடு இருந்து என்னை காப்பாற்றுவீரானால், என்னை போஷிப்பீரானால், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு நான் தசம் பாக கொடுக்குறேன், அப்போ நீங்க எனக்கு என்னவா இருப்பீங்க? தேவனாய் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவன் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறத பாரு. ஆண்டவர் பேசுகிற காரியத்தை கவனமாய் செவி கொடுத்து, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடைய என்ன பண்ணீங்க? காத்துக்க. துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்ட சங்கி இதுல பிரசங்கி 5:1 வாசிக்கிறேன். அங்கே நாம் என்ன செய்யணும்னா ரொம்ப கவனமாய், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எது தேவைன்னா, ஒவ்வொரு வாரமும் நமக்கு பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகள்ல என்ன தேவைன்னா, அதாவது மந்தமா கேட்டு மங்களா பார்த்து அப்படி கண் சொருகி போன தேவ ராஜ்யத்தை பார்க்க மாட்டாத கண்களுடையவர்களா இருக்கக்கூடாது. அந்த ராஜ்யத்தை நம்ம இருக்கிற இடத்துல கண்ணை திறந்து என்ன செய்யணும்? பார்க்கணும். அது எப்படிப்பட்ட தேசங்கிறத பார்க்கணும். நீங்கள் உங்கள் கண்களினால் மந்தமாய் பார்த்து, உங்கள் செவிகளினால் மந்தமாய் கேட்டு, உங்கள் இருதயத்தினால் மந்தமாய் உணர்கிறவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்றாங்க. ஆனா இங்கே சொல்லப்படுகிற காரியங்களை எத்தனையோ தீர்க்கதரிசிகள் கேட்கவும் பார்க்கவும் அவங்க ஆசையா இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைக்காத ஒரு மகா பெரிய சிலாக்கியம் கேட்கும்படியாக, பார்க்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் இருக்கிற தடைகளை ஆண்டவர் என்ன செய்வார்னா, தடை கற்களை படிக்கற்களாக மாற்றி அதில் நடக்க பண்ணுவார். நான் உனக்கு போதித்து என் கண்ணை வைத்து உனக்கு என்ன செய்வேன்? ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? காண்பிப்பேன் அப்படின்னு சொன்னவர் சொல்லிட்டு எங்கேயோ ஒரு ஓரத்தில் போய் ஒதுங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கூடயே இருந்து கண்ணும் கருத்துமா ஆண்டவர் என்ன செய்றாருன்னா, தாவீது போகிற இடங்கள் எல்லாம் ஆண்டவர் அவன் கூட இருந்தாராம். போகிற இடங்கள் எல்லாம் சத்துருக்களை கீழ்ப்படுத்தி ஜெயம் கொடுத்து ஆண்டவர் அற்புதமாய் கூட அவர்களை தடைகளை நீக்கி நடத்தி வந்தாராம். இன்னைக்கு தடை பண்ணுகிற சத்துருக்கள், தடை பண்ணுகிற காரியங்கள் நிறைய இருக்கு. இப்ப 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துக்கு நீங்க போங்க. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல நீங்க வாசிக்கும் போது, சீயோன் கோட்டையை பிடிப்பதற்காக தாவீது யுத்தத்தை ஆரம்பிக்க போகிற ஒரு சூழ்நிலையில மற்றவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அங்க தேவராஜ்யத்தின் மகிமையை காணாத குருடர்கள் இருப்பாங்க. வெறும் சாதாரண குருடர்கள், சாதாரண செவிடர்களை குறித்து வேதம் கருத்தாக சொல்லல. அங்கே தேவராஜ்யத்தினுடைய வார்த்தைகளை கேட்காத செவிடர்கள் இருப்பாங்க. அங்கு தேவனுக்காக எழுந்து நடக்க முடியாத, செயல்படாம இருக்கிற சப்பானிகள் அங்க இருப்பாங்க. அவங்க எல்லாம் உங்களை என்ன பண்ணுவாங்க? உன்னை என்ன செய்வாங்க? தடுப்பாங்க.
இப்படிப்பட்ட அது சீயோன் சத்துருக்கள் எல்லார் மேலையும் எல்லாருக்கும் அந்த சீயோன் மேல ஒரு கண் இருக்கும். அந்த சீயோன் தாவீது பிடிக்க வேண்டும், ஜெயம் எடுக்க வேண்டும் என்கிறத சிந்தை யாருக்குமே கிடையாது. ஆனா ஆண்டவருக்கு உண்டு. தாவீது சீயோன் கோட்டையை பிடிக்கணும், அதுல அவனுடைய கொடியை ஏற்றணும், அவனுடைய ராஜரீகத்தை அந்த இடத்துல தொடங்கணும், அங்க ஆட்சி பண்ணணும்னு யார் விரும்பினான்னா கர்த்தர் விரும்பினார். அதனால இந்த தடை பண்ணுகிற, தடையாய் நிற்கிற நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துக்கு தடை கற்களாய் இருக்கிறவர்களை தடைகளை நீக்கி 6 வசனம் பாருங்க. அதுல 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பாருங்க. அல்லேலூயா. சீயோன் கோட்டையை பிடிக்கவே முடியாது, அதை சுதந்திரிக்கவே முடியாதுங்கிற ஒரு சவால் நிறைந்த ஒரு நிலைமையில தாவீதோடு கூட கர்த்தர் சென்றதுனால அந்த தடுத்து நிறுத்துகிறவர்களுடைய தடைகளை ஆண்டவர் உடைத்து போட்டு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அற்புதம் செய்யறார். அதே அதிகாரத்துல 20ஆம் வசனம் பாருங்க பார்ப்போம். 2 சாமுவேல் அதே அதிகாரம் 20. அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பேரையே வச்சுட்டான். கோட்டையை பிடிச்சா சத்துருக்கள்ல உடைந்து என்ன பண்ணாங்க, ஓட பண்ண. இஸ்ரவேலர்களை வழிநடத்தும் போது அதுதானே சரித்திர ரீதியா நம்ம பார்க்குற விஷயங்கள். அதுதானே இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு கானான் தேசத்தை நோக்கி பிரயாணப்படுகிறார்கள். ஆனா எகிப்தியர்கள் அவர்களை விடுவதா இல்லை. எகிப்தின் ராஜா பார்வோன் 9 வாதைகள் வரைக்கும் அவன் தன்னுடைய இருதய கடினத்தினால சொன்னா, இந்த ஜனங்களை நான் என்ன செய்வதில்லை, போக விடுவதில்லை. நீங்க 9ஆம் அதிகாரம் கடைசி வசனம், 10ஆம் அதிகாரம் கடைசி வசனம், யாத்திராகமத்துல 11ஆம் அதிகாரம் கடைசி வசனம், இந்த வசனங்கள் எல்லாம் பார்த்தா பின்னும் பார்வோன் நான் அவர்களை போக விடுவதில்லை. ஏன்னா எனக்கு களஞ்சியம் கட்டணுமே, எனக்கு இங்க வேலை நடக்கணுமே, எனக்கு ஆட்கள் வேணுமே, அதனால அவங்களை போக விடுவதில்லை. கடைசி வாதைக்கு தான் சொல்றா, நான் ஜனங்களை போக விடுவேன். 9 வாதம் வரைக்கும் அவன் போக விடுவேங்கிறதான வார்த்தை அவன் என்ன செய்வேன் இல்லை, சொல்லல. தன்னுடைய இருதயம் கடினமானது. ஆனால் 10வது வாதையில தலையிற்று சங்காரத்துல சொல்றான், எப்பா துரத்தி விடுவான்னே இருக்கு. உனக்கு தேவையான பொன்னை அள்ளி கொடுத்துறேன், உனக்கு தேவையான வெள்ளியையும் கொடுத்துறேன், உனக்கு தேவையான எல்லா காரியங்களையும் கொடுத்துறேன். தயவு செய்து இந்த இடத்தை விட்டு நீ என்ன பண்ணு, காலி பண்ணு. நீ உங்க தேசத்துக்கு என்ன செய்யலாம், போகலாம். எவன் போக விட மாட்டேன்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினானோ, அடிமைத்தனத்திலிருந்து ஒரு இஸ்ரவேலன் விடுதலை பெறுவதற்கு தடையாய் நின்ற அந்த தடுப்பு சுவராகிய பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் உடைந்தோட பண்ணி அவனுடைய சிந்தனைகளை எல்லாம் சிதறடித்து அவன் நடுக்கம் கொண்ட ஒரு மனுஷனை போல மோசேயிட்ட முறையிடுகிறான். மோசேயினுடைய கண்கள்ல பார்வோனுக்கு தயை கிடைச்சிச்சு. மோசேயை பார்வோன் என்னவா நினைச்சானா, ஒரு பெரிய மனுஷனா நினைச்சான். தேசத்தை அசைக்கிறவனாய், தேசத்தை கலக்குகிறவனாய் அவன் நினைச்சான். இதே போல நாம் இருக்கிற இடங்கள்ல, நம்முடைய உள்ளூர் பகுதிகளில் நம்மை பற்றியதான ஒரு அச்சமும் பயமும், உன்னை பற்றிய ஒரு அச்சமும் பயமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் என்ன செஞ்சிருக்கோம், உண்டாயிருக்கும்னு ஆண்டவர் சொன்னார். ஆனா இன்னைக்கு இருக்கிற மிருகங்கள்லாம் என்ன பண்ணுது, சாமியை சுமக்குது. மிருகங்கள் அதுல வந்துச்சு, இதுல வந்துச்சு, இப்படி வந்துச்சு அப்படின்னு பஞ்சாங்கமும் இந்த இந்து புராண காரியங்களும் சொல்றாங்க. ஆனால் மிருகங்களை குறித்த தேவ திட்டம் என்னன்னா, சகல மிருகங்களுக்கும் சகல மனுஷர்களுக்கும் உன்னை குறித்ததான பயமும் அச்சமும் என்ன பண்ணியிருக்கோம், உண்டாயிருக்கும். அப்ப நம்மளை குறித்ததான பயம் ஒரு நாய்க்கு இருக்குதா? நாய் கூட நம்மளை பார்த்து என்ன பண்ணுது, நம்மளை பார்த்துல என்ன பார்த்து நாய் கூட நாவை அசைக்குது.
ஆனா இஸ்ரவேலர்களோடு கர்த்தர் இருந்ததுனால ஒரு நாய் கூட தன்னுடைய நாவை அசைக்கவில்லைன்னு வேதம் சொல்லுது. இப்ப நாய் வாயை கூட ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா கட்டி போட்டார். அவர்கள் திரள் திரளாய் மூட்டை முடிச்சுகள்லாம் சேர்த்து கொண்டு பணம், வெள்ளி உடைமை, பொன்னுடைமை எல்லாம் வாரி கொண்டு வயசானவங்கள்லாம் விட்டுட்டு பார்ப்போம், அவங்களையும் தூக்கி கொண்டு இதுல யோசேப்பினுடைய எலும்புகளையும் பேக் பண்ணி எடுத்துக்கொண்டு அவர்கள் அணி அணியா போறாங்க. நம்ம ஒரு எலும்பு கூட்ட தூக்கிட்டு போனோம்னா நாய் குலைக்காம இருக்கும். பின்னாடியே வந்து சுத்தி சுத்தி இந்த தெருவில் இருக்கிற நாய் குலைக்கிறது இல்லாம அடுத்த தெருவில் தூங்கிட்டு இருக்கிற நாய் கூட படுத்துக்கிட்டே ஒரு ஊழையிடும். ஆனா எல்லா தடைகளையும் ஆண்டவர் உடைத்து அவர்களை என்ன பார்வோனுடைய கைக்கு விடுதலையாக்கி பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மூலமாக கடந்து வரும்போது அவர் விடுறதே அல்ல, தொடர்ந்து பிரயாணப்பட்டு வருகிறார். திரும்பி பார்க்கிறார்கள், பார்வோனுடைய படை வந்திருக்கிறது. முன்னாடி பார்க்கிறார்கள், தண்ணீர்கள் என்ன செய்கிறதுனா அலைகளோடு கூட கொக்கரித்து கொண்டு செங்கடல், இது சாதாரண கடல்ல செங்கடல், அந்த செங்கடல் என்ன செய்யுதுன்னா வழிமறித்து நிற்கிறது. இது இஸ்ரவேலருடைய வாழ்க்கையில தடை நிற்கிற சரித்திரங்கள். செங்கடல் பார்க்கும்போது அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கெல்லாம் என்ன வந்துருச்சுன்னா மோசே மேல ரொம்ப கோபமா இருக்கு. கோபம் நம்ம விசுவாச மக்கள் யார் மேல ரொம்ப கோபம் வந்துச்சுன்னு வரும்னா ஊழியக்காரங்க மேல நிச்சயமா கோபம். எந்த ஒரு காரியமா நடந்தா, மலத்தாங்குளத்துக்கு நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரி வந்து மருந்து குடிச்சிருச்சு, என்ன காரணம்னு தெரியல. அந்த அண்ணன் சொன்னாரு, அங்கிருந்து ஒரு 2-3 பேர் வந்தாங்க, அப்புறம் வர்றதில்ல விட்டாச்சு. அவங்க அண்ணன் சொன்னாரு, நீங்க நல்லா ஜெபம் பண்ணியிருந்தீங்கன்னா என் தங்கச்சி மருந்து குடிச்சிருமா. நீங்க நல்லா என்ன செய்யல, நீங்க நல்லா ஜெபம் பண்ணாததுனால எனக்கு இந்த வியாதி, பாஸ்டர் எனக்கு உபவாசம் போட்டு ஜெபிக்காததுனால எனக்கு இந்த பிரச்சனை நீங்கும். நீயே ஒரு பிரச்சனையா இருந்தீங்கன்னா எப்படி நீங்கும்? நம்முடைய வாழ்க்கையில நம்மளே ஒரு பிரச்சனையா என்ன செய்யக்கூடாது. ஊர்ல இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் தலையில தூக்கி வச்சுட்டு நானே ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருந்தால் என் பிரச்சனை ஒருபோது என்ன செய்யாது. யார் போய் நின்னாலும் ஆண்டவர் கேட்க மாட்டார். மோசே நின்னாலும் கேட்க மாட்டார், நோவா நின்னாலும் கேட்க மாட்டார், யோபு நின்னாலும் கேட்க மாட்டார், சாமுவேல் நின்னாலும் கேட்க மாட்டாரு. அவங்க ஜெபத்தை கூட ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு. அந்த 14 எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. யாத்திராகமத்துல முறையிடும் போது ஆண்டவர் மோசேட்ட சொல்றாரு, உன் கையில இருக்கிறது என்ன? கோல். அந்த கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. நான் பிளக்கிறேன், நீ சும்மா நின்றுட்டே இரு. நீ சோத்திரம் சொல்லாத, ஜெபிக்காத, உபவாசிக்காத, தேவனுக்காக கிரியை செய்யாத, சுவிசேஷம் யாருக்கும் சொல்லாத, எங்கேயும் போகாத, நீ இடிச்ச புலி மாதிரி நீ வீட்டுக்குள்ளேயே என்ன செஞ்சிரு. சமையலற, பாத்திரம், சாப்பாடு, கட்டிலு, தூக்கம், காஃபி, டீ, இதையே நீ ரெகுலரா நீ பண்ணிக்கிட்டு. நான் எல்லாத்தையும் பண்ணலன்னு பண்ணிடுவேன்னு சொல்லல. 14 வாசிக்க பார்ப்போம். உன் கையில் இருக்கிறது என்ன, அதை எடுத்து பிளந்து விடுன்னு சொல்லுவார் பாருங்க. 16 நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்துல நீட்டி என்ன பண்ணணுமா? இப்ப இங்க பிளக்க வேண்டியது யாரு? மோசே கையில கொடுத்துட்டார் ஆண்டவர். அதிகாரம் கையிலன்னு பாட்டு மாத்திரம் பாடுறோம்ல, அதிகாரம் கையிலே ஆளுவோம், தேசத்தை சுதந்திரிப்போம். அந்த நல்ல தேசம் கிடைக்கணும்னு நமக்கு ஆசை இருக்குல்ல. அதுக்கு தானே இந்த ரோடு மேப்பும் இந்த அதிகார பத்திரமும் கையில கொடுத்திருக்கிறாரு. இந்த கோலை ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, கையில கொடுத்திருக்காரு. இதை வச்சு சமுத்திரத்தை உனக்கு எதிராக கொக்கரித்து வருகிற அலைகளும் திரைகளும் நுரைகளும் மோதி அடிக்கிற அவமானங்களையும் அமளிகளையும் உண்டு பண்ணுகிற அந்த சமுத்திரத்தை யாரு பழக்கணும்? நம்ம தான் பழக்கணும். நம்ம சமுத்திரத்தை நம்ம தான் பழக்கணும். அதுக்குதான் நம்ம கையில என்ன கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு சப்போர்ட் பண்றவங்க தான் தேவ மனிதர்கள், தேவ ஊழியக்காரர்கள். ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறதுனால ஆமே நீங்க ஜெபம் பண்ணும்போது கூட இருந்து அப்படியே ஆக கடவுது ஆமேன் அப்படின்னு ஒரு சப்போர்ட்டுக்கு தான். அதனால எல்லாமே அவங்க என்ன செஞ்சிருவாங்க, செஞ்சு முடிச்சிருவாங்கன்னு. நான் மனிதனை எப்பேற்பட்ட பெரிய மனிதனையோ தலைவர்களையோ அதிபதிகளையோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, பார்த்து கொண்டே நம்ம காரியங்களை எழும்பி செயல்பட வேண்டியவர்கள் நீங்கள் நான் தான். நான் செயல்பட்டால் என் தடையை ஆண்டவர் உடைத்து போடுவார், என் பிரச்சனைகளை ஆண்டவர் உடைத்து போடுவார்.
அவர் கடல் மேல நடந்தார், பிரச்சனை மேல் நடந்தார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பாடுவதற்கு நல்லதா இருக்கிறது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில் அதை அனுபவமாக்குவது எப்போ? அவருடைய வாழ்க்கையில நடந்த அந்த காரியங்களை, மோசேயினுடைய வாழ்க்கையில நடந்த அந்த காரியங்களை, தாவீதினுடைய வாழ்க்கையில நடந்த அந்த காரியங்களை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக சத்துருக்கள் சிதறுண்டு ஒளிந்து கொண்டார்களே, அந்த விதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில எப்ப நிறைவேற்ற போகிறோம்? எப்படி நிறைவேற்ற போகிறோம்? ஆண்டவரே, நீங்க ரெஸ்ட் எடுங்க, தூங்கு பாலாளி, வருஷம் அவரை தூங்க வச்சு, தூங்கு குளிரும் பண்ணி தொட்டி நிலையில தாளாட்டிட்டு அவரை தூங்க வச்சுட்டு நம்ம முழிச்சுக்கிட்டு தூக்கம் வரல பிரதர், என்னன்னு தெரியல. ஒரு பிரதர் ஃபோன் பண்ணார் குளத்தூர்ல இருந்து, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. நல்லா பைபிள் படியா, அந்த பைபிளை படியா, உனக்கு தூக்கம் வருதா இல்லையான்னு பாரு. ஏன்னா எங்கள் மக்கள்லாம் பைபிள் கேட்கும்போது, பைபிள் படிக்கும்போது தான் என்ன செய்கிறாங்க, ஒரு கை மாத்திரை போட்டும் தூக்கம் வராதவங்க பைபிள் எடுத்து 2 அதிகாரம் படித்தா போதும், என்ன வந்துடும், கண்டிப்பாக தூக்கம் வரும். ஏன்னா நீதிமானுடைய நித்திரை. அதனால உனக்கு தூக்கம் வந்தாதான் உனக்கு மனவாட்டி உருவாகும். இன்னும் கல்யாணம் ஆகாத பையன்தான் அயர்ந்த நித்திரையை வர பண்ணி ஆதாம தூங்க வச்சு நைசா ஒரு விழா எலும்ப உருவி என்ன பண்ணிட்டாரு, மனுஷியை சிரிச்சிட்டாரு. பாவம் வந்த பிற்பாடுதான் உன் நெற்றி வேர்வை நிலத்துல விழுவுற மாதிரி பாடுபட்டு தான் நீ சாப்பிட்டாகணுங்கிற ஒரு சூழலை வந்துருச்சு. அம்மாவுக்கு ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, நீ வேதனையோட என்ன செய்வ, பிள்ளை பெறுவ அப்படிங்கிற ஒரு காரியத்தை இது பண்ணிட்டார். அதனாலதான் ஆசரிப்பு கூடாரத்துல வேலை செய்கிற ஆசாரியர்களுடைய வியர்வை தேவ சமூகத்தில் படக்கூடாது என்பதற்காக சணல் வஸ்திரத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். ஆசாரியர்களுக்கு லேவியர்களுக்கெல்லாம் சணல் வஸ்திரம் என்ன செய்யணும், போடப்படணும். ஏன்னா என்னுடைய சாமர்த்தியத்தினால, என்னுடைய ஸ்தம்பன வித்தையினால, என்னுடைய திறமையினால இதை நான் வாரி வளைத்து கொண்டேன் அல்லது சாமர்த்தியமாக செய்து முடித்தேன்னு யாரும் சொல்ல முடியாம, ஆசரிப்பு கூடாரத்துல தேவனுடைய ஆலயத்துல ஆசாரியர்கள் நிற்கக்கூடாமல் அபிஷேகம் அவர்களை என்ன பண்ணுச்சு, வல்லமை அவர்களை என்ன பண்ணுச்சு, நிரப்பிச்சு. நம்மளை ஏன் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கிறோம், ஏன் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம், ஏன் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம்னா, நம்முடைய தடைகளை நம்மளை கொண்டே ஆவியானவர் உடைத்து தகர்த்து எரியும்படி ஒரு டுனாமிஸ் பவரை நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு எதிராக எழும்புகிற சகல காரியங்களை அந்த அபிஷேகத்தினுடைய நிறைவுனாலதான், எந்த அளவுக்கு அபிஷேக நிறைவு நம்ம நிரம்பி ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய நிலம் வந்து நல்ல நிலமா இருக்கும். காலைல எந்திரிக்கும் போது ஜெபிக்கும் போது அந்த நிலம் நல்ல நிலம். ஒரே நாள்ல அந்த 4 விதமான அனுபவமும் நம்முடைய இருதயத்தில் நம்முடைய வாழ்க்கையில நடந்துருது. ஒன்று நல்ல நிலம், இன்னொன்று வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம், இன்னொன்று முள்ளுகளுக்குள்ளே விதைக்கப்பட்ட நிலம், இன்னொன்று பாறைகளுக்குள்ளே விதைக்கப்பட்ட விதை நிலம். இப்ப இந்த 4 நிலத்தினுடைய அனுபவம் ஒரே நாள்ல நமக்குள்ள வந்துருது. எப்படி தெரியுமா? காலையில எந்திரிச்சு ஆண்டவரை பிரைஸ் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே இந்த நாள் நல்ல நாளாகவே அமையட்டும், உம்முடைய நல்ல அபிஷேகம் என்னை நடத்தட்டும், உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செமையான வழியில என்ன செய்வாராக. ஜெபம். அப்படி ஜெபிக்கும் போது நம்மளாம் என்ன நிலமா இருக்கிறோம், நல்ல நிலமா இருக்கிறோம். ஒரு 9 மணி 10 மணி ஆயிடுச்சு. அந்த 10 மணி நேரத்துல வழி அருகே விதைக்கப்பட்ட ஒரு நிலம் மாதிரி வழிபோக்க நிலைமையில எதையோ பார்க்கிறோம், என்னென்னமோ செஞ்சிடறோம். அந்த நிலத்தினுடைய தன்மையை 9 மணிக்கே மாத்திக்கிறோம். சரி, மத்தியானத்துக்கு மேல பார்த்தாக்க அந்த நிலம் முள்ளுகளுக்குள்ளே விதைக்கப்பட்ட ஒரு இருதயமா போயிடுது, விதையாய் போய். கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள வளர்ந்து என்ன செய்ய முடியலன்னா, வார்த்தை என்ன செய்ய முடியலன்னா பெருக முடியல. இரவு தூங்கும் போது நல்ல நிலம், காலையில 9 மணிக்கு என்ன நிலம், வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம். ஒரு 12 மணிக்கு மேல முள்ளுள்ள இடங்கள்ல விதைக்கப்பட்ட நிலம். அப்புறம் இன்னொரு நிலம் என்ன நிலம், கற்பாறை. நைட்ல கற்பாறையா போயிடும். ஆத்திரம் சூத்திரம் ஆமே நல்ல ஜெபம் கூட நாளைக்கு பண்ணிக்கிற ஆண்டவரே, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, நான் கற்பாறையா ஆயிட்டேன். ஒரே நாள்ல இந்த அனுபவம் வந்துருது. இதுக்கு ஒவ்வொரு அதனாலதான்
தாவீது சொல்றார், என் வாழ்க்கையை 4 விரற்கடையாக்கினீர். எத்தனை விரற்கடை? ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த 4 விரற்கடைங்கிறது 4 வாரம், மாதம், வருஷம். அதே போல நல்ல நிலம், வழியருகே உள்ள நிலம், முள்ளுள்ள நிலம், கற்பாறை உள்ள நிலம், இந்த மாதிரி ஆயிடுறோம். ஒரு நாள்ல நமக்கு தாக்கு பிடிக்கலையே. ஆனா ஆண்டவர் மாறாதவர். ஐயா சொல்லும்போது சொன்னாங்க, ஒரே ராத்திரியில ஆண்டவர் அற்புதம் செய்ய முடிஞ்சிச்சு. நம்ம மாறி 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 விகாரப்படுகிறதுனால நம்முடைய நடையும், நம்முடைய உடையும், நம்முடைய சகல காரியங்களும் மாறி மாறி போயிடுது. இப்போ ஒரு மாதிரி இருக்கிறோம், மத்தியானம் ஒரு மாதிரி இருக்கிறோம், தூங்க போகும்போது ஒரு மாதிரி இருக்கிறோம், தூங்கிட்ட பிற்பாடு ஒரு மாதிரி ஆயிடுறோம். இப்படி மாறி மாறி நமக்குள்ள ஒரு விகாரம் ஏற்படுமானால் கர்த்தருடைய நிலையான அபிஷேகம் எப்படி நமக்குள்ள இருந்து கிரியை செய்யும்? சிம்சோனுக்கு கூட தான் அபிஷேகம் இருந்துச்சு. அந்த அபிஷேகம் எதுக்காக நிரப்பப்பட்டாங்க? தேவ மகிமையை வெளிப்படுத்துவதற்காக, தேவ ராஜ்யத்தினுடைய காரியங்களை வெளிப்படுத்துறதுக்காக அவன் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டிருந்தான். ஆனா அந்த அபிஷேகத்தை வச்சுக்கிட்டே அவன் செய்த காரியம் என்ன? பைபிளை வச்சுக்கிட்டே நம்ம செய்யற காரியம் என்ன? உடன்படிக்கை பெட்டி இருக்கும்போதும், உடன்படிக்கையின் கற்பலகைகள் இருக்கும்போது அதை வைத்துக் கொண்டே தாவீது செஞ்ச காரியம் என்ன? சாத்தான ஓட ஓட துரத்த வேண்டிய நாம், சாத்தானாலும் சில பொல்லாத பாவ பழக்க வழக்கங்கள்னாலும் நாம் துரத்தப்படுகிறோம். நாம துரத்துறவங்களா, துரத்தப்படுறவங்களா? நாம் அதிகாரம் செலுத்துகிறவங்களா அல்லது சாத்தானுடைய அதிகாரத்துக்கு கீழானவங்களா? நம்முடைய அபிஷேகம் என்ன செய்யும்னா 16:20 ரோமர்ல வாசிக்கிறோம், சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் கால்களின் கீழ் என்ன பண்ணுவாரா? நசுக்கி. அவர் போட்டார், நசுக்கிட்டார். நம்ம குழந்தைங்க மாதிரி காலை வச்சு மிதிச்சு காட்ட வேண்டியதுதான், நான் நசுக்கிட்டேன். நமக்காக நசுக்கினது யாரு? கல்வாரி சிலுவையில அவர் உன் தலையை நசுக்குவார். நம்முடைய பாவத்தின் காரணத்தினால் உண்டான அந்த வியர்வை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் இரத்த வேர்வையை சிந்தி, நீங்கள் நானும் விசுவாசத்தில் கூலா இருக்கணும். விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்? நல்ல ஒரு சகோதரி ஒரு நாள் சொன்னாங்க, குளிர்ந்த மனம். நமக்கு தான் பதறி போயிடுத. அடுத்தது என்ன நடக்குமோ, என்ன செய்வோம்? நீதிமான் துர்ச்செய்தியை கேட்கறதுனால என்ன செய்ய மாட்டான்? பதற மாட்டான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி எப்படி இருக்கும்? கிடனா இருக்கும். காரணம், நீதிமானோடு கர்த்தர் இருக்கிறார். ஏன்னா அவன் கூட இருக்கிறார். அவன் போகிற இடமெல்லாம் அவர் இருக்கிறார். அவன் எப்பொழுதும் அவன் என்ன பண்ணியிருக்கணும்னா, நீதிமான் என்ன செய்யணும்னா, கர்த்தரை தனக்கு முன்பாக என்ன பண்ணியிருக்கணும்? நிறுத்தி அவரையே பார்த்து கொண்டிருக்கணும். நம்முடைய ஒவ்வொருவருடைய அசைவையும் ஒவ்வொருடைய செயல்பாடுகளையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? பார்த்துக்கிட்டே இருக்கிறார். டிவிக்கு முன்னாடி போய் உட்காரும் போது நம்முடைய செயல்பாட்டை பார்க்கிறார். ஜெபத்துக்கு கண்களை மூடி உட்காரும் போது நம்முடைய செயல்பாட்டை அவர் பார்க்கிறார். நீ டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா அவர் உன் கூட இருக்க மாட்டார். ஆனா ஜெபத்துல நீ முழங்கால் படிட்டுனா ஆவியானவரும் உன்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பதற்கு அவர் என்ன செய்வார்? அப்ப அவருடைய ஜெபமும் நம்முடைய ஜெபமும் ஒன்றை இணையும் போது சத்துருக்கள் தலை தெறிக்க என்ன செய்வார்கள்? ஒரு வழியாய் சத்துரு உன்னிடத்தில் வருவான். அவன் எத்தனை வழியாய் ஓடி போவான் பாருங்க. இந்த மீகாவின் புஸ்தகத்துல பொதுவா ஒரு 2 செய்தியை தான் நிறைய பேர் பேசுவாங்க. ஒன்று 6:8 மனத்தால் இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வீணான மனுஷனே அப்படின்ட்டு வரும்ல. வேற என்னத்தை உன்கிட்ட என்ன செய்யறாரு? அவரை எதிர்பார்க்கிறாரு. வேற என்ன ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார்? ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறத மீகா சொல்றாரு. நீ மனத்தாழ்மையா நடந்துக்க. ஆண்டவருக்கு முன்னாடி, எனக்கு முன்னாடி நீ நட, மனத்தாழ்மையா நட அப்படிங்கிறாரு. இந்த வசனத்துல என்ன சொல்றாருன்னா 2:13 தடைகளை நீக்கிறவர் அவர்களுக்கு முன்பாக யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவரை முன்வைக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவங்க பின் செல்றாங்களோ, யாரெல்லாம் அவரை எதிர்பார்த்து அவருடைய ஒவ்வொரு அசைவையும்
நோக்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய தடைகளை நீக்குவதற்காகவே அவர் கூட இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த மீகாவின் புத்தகத்தை நீங்க சுருக்கமா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவமும் அக்கிரமமும் அவர்களுடைய துன்மார்க்கமான செயல்பாடுகளும் ஒரு கருத்து. இன்னொரு பகுதி என்னன்னு கேட்டா, அந்த துன்மார்க்கமான ஜனங்கள் அடைய போகிற நியாய தீர்ப்பு. ஆண்டவர் எப்படி அவர் நியாய தீர்ப்பினால் அந்த ஜனத்தை நியாயம் தீர்க்கிறார், ஜாதிகளை கொண்டு எப்படி நியாயம் தீர்க்கிறார் அப்படிங்கிறதான காரியம். இன்னொன்று, மீதியா இருக்கிற ஜனங்கள் இருப்பாங்க. இந்த மூன்றே நோக்கம்தான் மீகா எழுதப்பட்டதனுடைய நோக்கம். ஒன்று, ஜனங்களுடைய அருவருப்பான விக்கிரக ஆராதனையும் பாவங்களும் துன்மார்க்கமான செயல்களும். இன்னொன்று, அந்த ஜனங்கள் தேவனால் பெற்றுக்கொண்ட நியாய தீர்ப்பு, நியாய விசாரணை. இன்னொன்று, மீதியா இருக்கிற ஜனங்கள். பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் மீதியானிய ஜனம், மீதியா இருக்கிறவர்கள் வருதோ அதெல்லாம் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும் பொழுது அந்த ஜெயம் கொண்ட பரிசுத்தவான்கள். புதிய ஏற்பாட்டில் அந்த ஜனத்துக்கு மீதியா இருக்கிறவர்களுக்கு என்ன பெயர்னா ஜெயம் கொண்டவர்கள். ஜெயங்கொண்டத்தில் இருக்கிறவங்க அல்ல, ஆண்டவருக்குள்ள ஜெயம் பெற்றவர்கள், ஜெயம் கொண்டவர்கள். ஜெயம் கொண்டவர்களோடு தான் ஜெய கிறிஸ்து போவாரு. ஜெய கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கிறோமா? அவரை நொந்து துவண்டு போக, அவருடைய இருதயம் துவண்டு போக வைக்கிறோமா? நம்ம கொடுக்கிற உற்சாகம் தான் ஆண்டவருக்கு. ஆண்டவர் நம்ம கொடுக்கிற, நம்ம மகிமைப்படுத்துகிற மகிமை தான் அவரை நம்ம குளோரிஃபை பண்ணும்போது, அல்லது மகிமையான காரியங்களை மாத்திரம் அவரை குறித்து நாம் வசனித்து பேசும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையில மகிமை உள்ளவராகவே இருக்கிறார். எப்ப பார்த்தாலும் நம்முடைய வாழ்க்கையில தோல்வி, பணப்பிரச்சனை, பல பிரச்சனை, வந்த பிரச்சனை, போன பிரச்சனை, பிரச்சனையே பேசிக்கிட்டு இருந்தா பிரச்சனைக்குரியவர்களாக தான் நம்ம இருப்போம். பிரச்சனையை உலகத்தானே சொல்றான், கவலையை விடு, கனிகளை தொடு. அதனால கவலையை பத்தியே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்காதீங்க. கவலை வரும் போவோம், ஆனா நம்முடைய இருதயம் மாத்திரம் என்ன செய்யக்கூடாது, தேவ காரியங்கள்ல நிலை நிற்கணுமே தவிர மாறக்கூடாது. உங்கள் இருதயம் துவள வேண்டாம். என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். உங்களுக்காக நான் பல நன்மைகளை நான் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். உங்களை திக்கற்றவர்களாக நான் என்ன செய்ய மாட்டேன். இவ்வளவு வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் போது ஆனாலும் நாம் சோர்ந்து போகிறோம். அதற்கு காரணம் என்னன்னா மதிகேடு. வாசித்த சங்கீதத்தில் வாசிச்சோம் இல்லையா, என் மதிகேட்டினால் என் புண்கள் அழுகி என்ன செய்ததா, நாற்றம் எடுத்ததா. அதனால கர்த்தருடைய வார்த்தையை கூர்ந்து கவனிக்கிறவர்களா இருக்கணும். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை அது தீர்க்க தரிசன வடிவமாக வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்கு காரணம், அந்த தீர்க்க தரிசன கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்வதற்காக தான் இந்த தீர்க்க தரிசனங்கள் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. முதல்ல கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு விடும்? கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை என்ன பண்ணுமா, தண்ணீர்களை என்ன பண்ணும்? கர்த்தருடைய சத்தம் 29ஆம் சங்கீதம் தெரியாத மனசுல வரலையா? 29ஆம் சங்கீதத்தில் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும் கர்த்தருடைய சத்தம். அந்த சத்தத்தை பழைய ஏற்பாட்டுல சத்தம் தான், புதிய ஏற்பாட்டுல வசனம், வார்த்தை. இந்த வார்த்தை நமக்கு உண்டாகும் போது அவர் தந்த வார்த்தையின் பலத்தால், அவர் தந்த வார்த்தையின் அதிகாரத்தால், அவர் தந்த வார்த்தையினுடைய செல்வாக்கினால் எல்லா காரியங்களையும் நம்ம தோக்கடித்து கீழடங்க பண்ண முடியும். அவருடைய வார்த்தையை முழு நிச்சயமா நம்ம என்ன பண்ணணும் பாருங்க. நானும் ஒரு பாஸ்டரும் ஒரு இரவு வேளையில ஒரு மாடியில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில எப்படி வார்த்தைகள் உருவாகுங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்றேன் பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், லூக்கா 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கலாமா? திபேரியு ராயன் ராஜ்யபாரம் பண்ணுகையில் பொந்தி பிளாத்து, இங்க வருகிற நபர்களை மாத்திரம் நீங்க கணக்கு பண்ணிக்கங்க. என்னென்ன நபர்கள் வராங்க, யாருக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுதுன்னு பாருங்க. பிளாத்து
தேசாதிபதியா இருந்தானே. ஏரோது ஏரோது பார்வோன் தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாகவும் அவன் சகோதரனாகிய பிலிப்பு பார்வோன் தேசமாகிய இத்துரேயாவுக்கும் திரகோனின் நாட்டிற்கும் அதிபதியாகவும் லீசானியா பார்வோன் தேசமாகிய லீசானியா பார்வோன் தேசமாகிய அபியோனுக்கு அதிபதியாகவும் அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியாரின் இருந்த காலத்தில் வனாந்தரத்திலே சக்கரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. யாருக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று? அதாவது நீங்க மீகா 3:1 வாசிச்சோம்னா அங்கு சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேலின் அதிபதிகளே, இஸ்ரவேலின் தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்தாரின், யாக்கோபின் தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்தாரின் அதிபதிகளே. அப்ப அதிபதிகளுக்கு உண்டாகிற வார்த்தை, தலைவர்களுக்கு உண்டாகிற வார்த்தை, அல்லது ஏலிக்கு உண்டாக வேண்டிய வார்த்தை சாமுவேலுக்கு என்ன பண்ணுச்சு? அதனாலதான் அவரால் சொல்ல முடிஞ்சது, சொல்லும் அடியேன். நீங்கள் கேட்பதற்கு தயாரா இருந்தால் ஆண்டவர் உங்களுடைய தடைகளை அவர் மாற்றி போடுவார். இப்ப எப்படிப்பட்ட திபேரியு ராயனுக்கு 10 மனைவியா, இச்சையடக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றான். அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருமா? அவன் இருக்கிற காலத்துல, அவன் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்துல, பிலாத்து மனுஷனை பிரியப்படுத்த விரும்பினவன். அவன் மனுஷனை பிரியப்படுத்த சித்தமுள்ளவனாய் நீதிமான குற்றவாளியாக தீர்த்தவன். இயேசு கிறிஸ்துவை குற்றம் இல்லை என்று சொல்லி தீர்ப்பு விசாரித்தோ, இந்த நீதிமான் என்று சொல்லி சாட்சி கொடுத்தோ விரோதமாக தீர்ப்பு செஞ்சான். அவன் தேவனுடைய வேதத்துக்கு முரண்பாடான வாழ்க்கை நடத்தினவன். ஏரோது பாருங்களேன், அவன் தன் சகோதரனுடைய மனைவியை வைத்திருந்தான்னு சொல்லப்படும். முறையற்ற வாழ்க்கை, ஒருத்தனும் தரமான வாழ்க்கை கிடையாது. ஆனா உத்தியோகத்தில் இருக்க அத்தனை பேரும் எப்படி இருந்தாங்கன்னா, ஒரு தரமில்லாத, ஒரு நியாயம் இல்லாத, உலகத்தான் இடத்திலும் சொல்லப்படாத அவன் லட்சணமான கேவலமான சில காரியங்கள் அவங்களுக்குள்ள இருந்தது. இதை போய் தடுக்கிறதுக்கு தான் யார் போனான்னா, திருத்துவதற்கு, இதை சொல்லுவதற்கு தான் யோவான் சாணன் போனாரு. அடுத்தது பாருங்க, பிலிப்பு. இந்த பிலிப்பு தான் குடும்பத்தை சரியா நடத்த தெரியாதவன், குடும்ப வாழ்க்கையினுடைய தரம் தெரியாதவன். அடுத்தது யாரு? லிசானியா. இவர் ரொம்ப சந்தேக பேர்வழின்னு சொல்றாங்க. லிசானியா சந்தேக பேர்வழி. கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு உண்டாயிற்று? அப்ப அண்ணா காய்பா. ஒருபோது ஆசாரியன் தன் வஸ்திரங்களை என்ன செய்யக்கூடாது? கிழித்துக் கொள்ளக்கூடாது. ஒருபோது கிழித்துக் கொள்ளக்கூடாது. ஆனா அண்ணா காய்பா என்ன பண்ணாங்க தெரியுமா? தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டார்கள். ஆசாரியத்துவம் அற்பமா எண்ணப்பட்டது. ஊழியத்தை அற்பமா நினைக்கிறவனோட கர்த்தர் பேசுவாரா? அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை கிடைக்குமா? சந்தேக பேர் வழியா இருக்கிற லிசானியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாச்சா? ஏரோதுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாச்சா? முறையற்ற குடும்ப நடத்த தெரியாத ஒரு மனுஷன் பிலிப்புவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிச்சா? சகரியாவுக்கு கூட வரல. ஏன்னா சகரியா சந்தேகப்பட்டாங்க. அதனால இது நடைபெறும் காலம் வரைக்கும் நீ எப்படி இருப்ப? கர்த்தருடைய சமூகத்தில் நின்றவர் தான் சகரியா. யாரு? வேத பிரமாணத்தின்படி குற்றச்சாட்டப்படாதவர்கள் தான். லூக்கா 1:6 சகரியாவும் எலிசபெத்தும் நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் கடைபிடித்து வந்தார்கள், குற்றமில்லாது இருந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வாழ்க்கை நடத்துகிற இந்த கூட்டத்தின் நடுவிலே தான் ஒரு யோவான் ஸ்நானகன் எழும்பினான். அந்த யோவான் ஸ்நானகனுக்கு கர்த்தருடைய வார்த்தையை தேவன், பரலோகத்தின் தேவன் அவனுக்கு அனுப்பி வைத்தான். அதனால வேதம் சொல்வது, கர்த்தருடைய வார்த்தை யோவான் ஸ்நானகனுக்கு உண்டாகி. இப்ப இப்படிப்பட்டதான குழப்பமான வாழ்க்கை வாழ்றவங்களுக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை வராது. அந்த கர்த்தருடைய வார்த்தையினுடைய வெளிச்சமும் தெரியாது. அப்படியே சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. புரிஞ்சாலும் அதை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படி ஏற்றுக்கொண்டாலும் அந்த வசனம் அவங்களுடைய, அந்த வார்த்தை அவங்களோட வாழ்க்கையில கிரியை செய்ய, தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளும் போது
தங்களை சரி செய்து கொள்ளும்போது சாப்பாட்டு விஷயத்துல கூட கர்த்தருக்கு சரியாய் ஒரு ஆசாரியர் என்ன சாப்பிடணுமோ அதை சாப்பிட்டு தங்களுடைய வாழ்க்கையை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமல் இருக்கிற யோவானுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை இங்க உண்டாயிடுச்சு. நீங்க கர்த்தருடைய வார்த்தை உண்டாகின்னு ஒரு 3-4 பேருக்கு தான் நீங்க வேதாகமத்துல நீங்க வாசிக்க முடியும். கர்த்தர் பேசினார், கழுதையை கொண்டு கூட பேசுவார், அது சந்தேகமே இல்லை. ஆனா கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அதுக்கு பிறகு புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்நானகனுக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்தது உண்டாது. இப்படிப்பட்ட தரங்கட்ட வாழ்க்கை நடத்துகிறவர்கள் மத்தியில தான் தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி தந்து வார்த்தையினால வெற்றியை காண செய்வார். வார்த்தை தான் நம்முடைய தடைகளை என்ன செய்யும், உடைத்து போடும். வார்த்தையை கொண்டுதான் நம்ம ஜெபிக்கும் போது கூட ஆண்டவரே இதை சொன்னீங்களே, இப்படி சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை வைத்து ஜெபிக்கும் போது, ஆமா நான் சொன்னேன். அரசியல்வாதிகள் இந்த இதுல தேர்தல் களத்துல சொல்ற வார்த்தைகள் அல்ல, அது நிறைவேறவும் செய்யலாம், நிறைவேறாமலும் போகலாம். ரூபாய்க்கு ஒரு படி அரிசி தரேன்னு சொன்னாங்களாம், அதை யாருமே கொடுக்கலையா. ஆனா இப்ப இலவச அரிசி கிடைக்குது, அது வேற. சொன்னதை அவங்களாலேயே என்ன செய்ய முடியல, சொன்னவங்களாலேயே என்ன செய்ய முடியல, நிறைவேற்ற முடியலங்க. பாருங்க, பழைய எம்ஜிஆர் முதலமைச்சர் இருக்கார் பாருங்க, அவர் கூட இருந்தவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆட்களா இருக்காங்க, பெரிய பெரிய காலேஜ் வச்சு பெரிய பெரிய ஆட்களா இருக்காங்க. ஏன்னா அவர் கூட இருந்தவங்க. நம்ம தலைவர் யார் தெரியுமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்குன சர்வ வல்லமை உள்ளவர். அவர் கூட இருக்கிற நீங்களும் நானும் யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே நம்ம பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, குடிசைக்குரியவர்களா இருந்தாலும் சரி, அது குப்பத்தில் உடையவர்களா இருந்தாலும் சரி, அல்லது எப்பேற்பட்ட வெக்கங்கட்ட பெற்றோருக்கு பிள்ளைகளா பிறந்திருந்தாலும் சரி, அவரை நம்ம விசுவாசிக்கிறதுனால, அவர் நம்முடைய வாழ்க்கையில முன் செல்கிறவராக இருக்கிறபடினால, அவர் நம்முடைய தடைகளை நீக்கி நம்மை சத்துருக்களை நமக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்களை தண்ணீரை போல பிளந்தோட பண்ணி வெற்றி வேந்தரா எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுவார். அது சிங்கக்கவியா இருந்தாலும் பரவாயில்லை, அது நெருப்பா இருந்தாலும் பரவாயில்லை, அது யோர்தானா இருந்தாலும் பரவாயில்லை. நீ கர்த்தருடைய வார்த்தையாகிய உடன்படிக்கையை நீ சுமக்கும் போது உன்னுடைய கால்கள் யோர்தானிலே பட்டால் யோர்தானை கர்த்தர் பின்னிட்டு திரும்ப பண்ணுவார். தடைகள் உனக்கு விரோதமாய் நிற்கிற யோர்தானின் தடைகளை அகற்றுவார். எரிகோவை இடைத்தாரല്ലോ, தூங்குனா கண்ணை மூடுனா எரிகோ என்ன செய்ய முடியல, வந்து நிக்குதே. தூக்கமே இல்லை பிரதர், தூக்கம் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் எரிகோ ஒரு பிரச்சனை, எரிகோ போன்ற ஒரு பிரச்சனை, கடன் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, சந்தேக பிரச்சனை, வாழ்க்கை முறைமையை அறியாத பிரச்சனை, இச்சையான பிரச்சனை. இந்த காரியங்கள் நிமித்தம் எரிகோ என்ன பண்ணுது, அதை உடைக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? விசுவாசத்தோட சுத்தி வரணும். தூரத்துல நின்று எரிகோ உடைங்க ஆண்டவரே, எரிகோ உடைங்க ஆண்டவரே அப்படின்னு தூரத்துல இல்ல, பக்கத்துல போய், எரிகோவனுடைய பக்கத்துல போய் அதை சுற்றி என்ன பண்ணணும்? வரும் பொழுது 1 முறை 2 முறை 3 முறை 4 முறை 6 முறை, ஒரே நாளில் 6வது முறை 7வது முறை சுற்றும் போது எரிகோ தரைமட்டமானது. எரிகோவை தகர்த்தெறிந்த ஆண்டவர் உன் தடைகளை நீக்குவார். யோர்தானை தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புகிறது போல எங்கள் சிறையிருப்ப என்ன பண்ணாராம்? வெள்ளமே ரிவர், அதுவே ரிவரு, அந்த ரிவரே ரிவரா போச்சான். அதுவே பின்னிட்டு என்ன செஞ்சு, எதிர் வருகிற நீளமான பிரச்சனை, ஆறு போன்ற பிரச்சனை, அல்லது கொள்ளிடம் காவேரி போன்ற பிரச்சனை, ரொம்ப ரொம்ப நீளமான பிரச்சனை, நீண்ட நாட்களாக இருக்கிற பிரச்சனை, உன்னுடைய வாழ்க்கையில அதை பின்னிட்டு போக பண்ணுவாங்க. நீ போய் முன்னாடி நிக்கணும். வெறாலாம் நின்னா இல்ல, ஆண்டவரையும் அழைச்சிட்டு போய் நின்னாதான் தோத்த இடத்துல ஜெயம், தோற்று போன இடத்துல ஜெயம். மீன் ஒண்ணு கூட கிடைக்கல, பகலாய் பிரயாசப்பட்டு ஒன்று இல்லை, ஆனாலும் உடைய வார்த்தையின்படி போடுகிறேன்,
லூக்கா 5ஆம் அதிகாரத்தை. ஆனாலும் உன்னுடைய வார்த்தையின்படி போகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையின்படி போய் அங்கே நிற்கும் போது எல்லா மீன்களும் மீட்டிங் போட்டுச்சான். அதாவது அநேகர் சொல்ற ஒரு விஷயம் தான். பேதுரு மாத்திரம் வந்து நின்னாரு, நம்ம எல்லாம் போய் ஒளிஞ்சுக்குவோம். இப்ப பேதுரு கூட ஆண்டவர் வந்து நிற்கிறாருப்பா. ஆண்டவர் வந்துட்டா நமக்கு ஆழத்துல இடமே கிடையாது. நம்ம எங்க தான் போகணும்? பேதுரு விரிச்சு வச்சிருக்கிற வலைக்கு தான் போகணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற நல்ல தேசத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நல்ல ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஏற்படுத்தி வைத்திருக்கிற நல்ல நன்மைகளுக்காக, நல்ல வீட்டுக்காக, நல்ல தோட்டம் துறவுக்காக, நல்ல காருக்காக, அல்லது நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, எது எதெல்லாம் வந்தா நான் நல்லா இருப்பேன், எந்தெந்த பொருள் எல்லாம் என் வீடு நிறைய ஏற்பட்டால் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியங்களுக்காக நீங்க போய் என்ன பண்ணணும்? ஒரு காலத்துல பிரிட்ஜ் இல்லாம இருந்துச்சு. ஆண்டவரே இந்த பிரிட்ஜ் இந்த இடத்துல வரமாட்டவர், தோத்திரம் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ 2 பிரிட்ஜ் இருக்கு வீட்டில். 1க்கு 2, எல்லாமே 2 2 இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? அந்த இடத்துல போய் என்ன செய்யணும்? எங்க மிக்சி வைக்கிறீங்களோ மிக்சி இருக்கிற இடத்துல போய் சோத்திரம் பண்ணணும். எங்க கடுகு டப்பா இருக்குதோ கடுகு டப்பாட்ட போய் என்ன பண்ணணும்? கடுகு டப்பா நிறைகிறதுக்காய் நன்றி ஆண்டவர். இந்த ஜீரக டப்பா நிறைகிறதுக்காய் நன்றி ஆண்டவர். இந்த அரிசிக்கு நிறைகிறதுக்காக நன்றி ஆண்டவர் சொல்லுங்க. இந்த வருஷம் இந்த மாசம் எல்லாம் கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. அடுத்த மாசம் என்ன பண்ணிடும்? வந்து நிறைஞ்ச சோத்திரம் நிறைவாவே வரலையே நம்முடைய வாழ்க்கையில. ஆத்திரம் வர்ற அளவுக்கு என்ன வரல? தோத்திரம் வரல. தோத்திரம் தான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெருக பண்ணும். ஒரு வருஷம் வாக்குத்தத்தம் ஐயா போட்டிருந்தாங்க, பாஸ்டர் போட்டிருந்தாங்கல்ல, ஸ்தோத்திரத்தோட பெருகுவீர்களா. ஸ்தோத்திரம் சொல்லாம எங்க பெருக முடியும்? நம்ம எந்த அளவுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில பெருக்கம் உண்டாக்குறது ஸ்தோத்திரம். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை என்ன பண்ணும்? பெருகும். அவிசுவாசம் உள்ள சீஷர்களை பார்த்து கேட்கிற கேள்வி. மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 18, 19. இல்லை, 5 மீனையும் 2 அப்பத்தையும் நான் பங்கிட்டு கொடுத்தேன். 19. நான் 5 அப்பங்களையும் 5000 பேர்களுக்கு பங்கிட்ட போது விசுவாசம் இல்லாத சீஷர்களை, மீதியான துணிக்கைகளை எத்தனை கூட நிறைய எடுத்தீர்கள்? ஆண்டவர் எவ்வளவு ஒரு விளக்கம் கேட்கிறார் பாருங்க. அதுக்கு ஷார்ட்டா பதில் சொல்றாங்க சீஷர்கள். நம்ம எப்பொழுதுமே ஷார்ட் மூலம் தானே 12 அப்படிங்கிறாங்க. ஆண்டவர் 5 மீனையும் 2 அப்பத்தையோ 5000 பேர்களுக்கு பங்கிட்டு கொடுத்த போது எத்தனை கூட நிறையா எடுத்தீர்கள்? 12 என்றார்கள். அடுத்து 7 அப்பங்களையும் 4000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்த போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூட நிறைய எடுத்தீர்கள்? 7 என்றார். இந்த 2 அனுபவத்தில் நடந்த ஒரு விஷயம். இது ஆண்டவரே சொல்றாரு. 5 மீனையும் 2 மீனையும் 5 அப்பத்தையும் 5000 பேருக்கு கொடுத்தது பிலிப்பு செசரியா யூதர்களுக்கு செய்த அற்புதம். இந்த 7 அப்பங்களையும் 7 அப்பம் தானே, 7 அப்பம் 4 மீனா, இந்த 7 அப்பங்களையும் 4 மீன்களையும் 7000 பேருக்கு கொடுத்தாருல, அது புறஜாதிகளுக்கு மத்தியில செய்த அற்புதம். தெக்கப்போலி அந்த இவர்கள லேகியோன் பிசாசு பிடித்திருந்தான். அவன் புறஜாதி பட்டணத்துல தான் அந்த அற்புதம் நடந்துச்சு. அவன் போய் தெக்கப்போலி முழு 10 பட்டணங்களுக்கும் அவன் போய் ஆண்டவருடைய அற்புத வல்லமை அறிவிச்சுட்டாங்க. இப்ப இந்த 7 அப்பங்களும் 4 மீனும் மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் நடக்குது. அதை எங்க செய்யறாருன்னா புறஜாதிகளுக்குள்ள செய்யறாரு. புறஜாதிகளுக்குள்ளேயும் ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவரா இருக்கிறதுனால புறஜாதிகளையும் போஷிக்க முடியும், புறஜாதிகளுக்குள்ளேயும் அற்புதம் செய்ய முடியும், புறஜாதிகளுடைய பசி தடையையும் மாற்ற முடியும்.
யூதர்களுக்குரிய பசியினுடைய தடையையும் அவரால் என்ன செய்ய முடியும்னா மாற்ற முடியும். அவர் சர்வ வல்லமை உள்ளவர்ங்கிறத சீசர்கள் முதலாவது புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறது தான் கேட்கிறாரு. 5 மீனையும் 2 அப்பத்தையும் நான் 5000 பேர் கொடுத்தனே, எத்தனை கூட நிறைய எடுத்தீர்கள்? ஒன் வேர்டு தான் ஆண்டவர் கேட்கிற கேள்வி நீளமானது. ஆனா அவங்க சொல்ல வேண்டிய பதில் எஸ்ஸா நோ. எத்தனை கூட நிறைய எடுத்தாங்க? சின்ன பிள்ளைகள்கிட்ட கேட்கறது மாதிரி கேட்கிறாரு பாருங்க. அப்ப சீஷர்கள் எந்த அனுபவத்தில் இருந்திருக்காங்க? 7 மீனையும் 4 அப்பத்தையும், 7 அப்பமா, 7 அப்பத்தையும் 4 மீன்களையும் இல்லையா, 7 அப்பத்தையும் 4 மீன்களையும் எடுத்த போது எத்தனை கூட நிறைய எடுத்தீர்கள்? 7. ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும், நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய முடியும். விசுவாசித்தால் தேவ மகிமையை காணும். கொஞ்சம் விசுவாசிக்கிற ஆண்டவரே, கொஞ்சம் ஜெபிக்கிற ஆண்டவரே, சரிங்க, இந்த தடைகளை நீக்கிறவருக்கு வருவோம். 3 விஷயம். இதுக்கு தான் இப்படி ஒரு சுத்தி வளைச்சி வர. தடைகளை நீக்கிறவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார். ஏன் நமக்கு முன்னாடி அவர் போறாருன்னா, நம்முடைய விருப்பத்தை, நம்முடைய வாஞ்சையை அவர் நிறைவேற்றுவதற்காக தடைகளை நீக்கிறார். உங்க உள்ளத்தின் ஆழத்துல ஒரு ஏகப்பட்ட விருப்பம் ஒரு வேலை இருக்கும். ஒரு வேலை ஆண்டவர் மாதிரியே நீங்க கடல் மேல நடக்கணுங்கிற ஒரு விருப்பம் இருக்குங்க. கடல் மேல நடக்கணும்னு ஒரு விருப்பம் இருக்கு. அந்த விருப்பம் நிறைவேறா, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் உம்மிடத்தில் நடந்து வர உதவி செய்யும். ஜெபிச்சானா? நடந்தானா? சுற்றிலும் பார்த்தானா? யாரு? பேதுரு. பார்த்தானான்னு சொல்லக்கூடாது, பார்த்தாரா? சுற்றிலும் பார்த்தாரா? சூழ்நிலையை பார்த்தாரா? முழுக தொடங்கினாரா? கையை பிடிச்சாரா ஆண்டவரே? அங்கதானே பக்கத்தில் இருந்ததுனால கையெட்டுச்சு. நீங்க ஆண்டவரை விட்டுட்டு போய் அங்க போய் உட்காந்துட்டு எங்கேயாவது மூளை முடுக்கல போய் முடக்கிக்கிட்டு படுத்துக்கிட்டு தடைகளை நீக்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கதை நடக்காது. ஸ்டெப் எடுத்து நடந்து வரணும். அவருக்கு முன்னாடி நிற்கணும். ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும். உடனே தம்முடைய வலது கரத்தை நீட்டி, பயப்படாதே, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. கண்டு விசுவாசிப்பதை பார்க்கலாம், காணாம விசுவாசிக்கிறவன் பாக்கியவன். விசுவாசி அது போதும், அதுதான் உன்னுடைய நம்பிக்கை. நம்ம விருப்பத்தை நிறைவேற்றதுக்காக அவர் முன்னாடி போறாருங்க. அவருக்கு சித்தமானவர்கள் இடத்திலிருந்து தயை பெறுவதற்காக, அவர் சித்தமானதை செய்வதற்காக, அவருக்கு விருப்பமானதை. எனக்கு ஆராதனைங்கிறது எனக்கு விருப்பமான 2 பாட்டை பாடிட்டு, எனக்கு பிரியமான ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு, எனக்கு பிரியமா என்னையே தட்டி கொடுத்து சொல்லி கொடுத்துக்கிறது இல்லை ஆராதனை. ஆராதனை என்பது கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதலோடு ஒரு பாட்டு பாடினாலும் அந்த பாட்டுக்கு என்ன இருக்கு தெரியுமா? ஒரு அபிஷேக நிறைவு உண்டு. கீழ்ப்படிதலோடு ஒரு வசன வாசை, இவ்வளவு தூரம் வசனத்தை சுற்றி வர வேண்டிய அவசியம் இல்லை. இது நம்முடைய அறிவு, குறைவுள்ள அறிவுங்கிறதுனால தான் அங்கே இங்கேயும் நம்ம போயிட்டு வரோம், டிராவல் பண்ணிட்டு வரோம். ஒரு வார்த்தை நான் பேசுகிறேன் அப்படிங்கிறார் பாருங்க. மிக 3:1 நான் பேசுகிறேன். யாக்கோபின் தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, நான் பேசுறேன் அப்படிங்கிறது. அப்ப நீங்கள் உங்களை என்னை ஆண்டவர் என்னவா பார்க்குற? தலைவர்களா பார்க்குற. தலைவேற முன்னவேரமா பார்க்காம தலைவர்களா என்ன செய்யறாரு? பார்க்கிறாரு. அதிபதிகளா என்ன செய்யறாரு? பார்க்கிறாரு. அதிபதியா இருக்கிறவங்க அதிபதிக்கு செலுத்த வேண்டிய கணத்தை நாம் செய்யணும். நீ போய் ஒரு அதிபதிக்கு செலுத்து. ஒரு காஞ்சி போன எலும்பு சப்பளத்தை நீ போய் ஒரு அதிபதிக்கு செலுத்து, அவன் கோவப்படாம இருப்பானான்னு பார்க்கலாம். இப்போ ஆண்டவருக்கு நொந்த தோத்துறோம், கடங்கார தோத்துறோம். இல்லை ஆண்டவரே, இப்போ என்னால் தோத்திரம் பண்ண முடியாது, இன்ஸ்டால்மெண்ட்டில் நான் வந்து இந்த தோத்திரத்தை இன்னொரு நாளைக்கு நான் என்ன செய்கிறேன் தரேன் ஆண்டவரே. என்ன ஆண்டவர்கிட்ட எனக்கு ஒரு அம்மா காணிக்கை கொடுப்பாங்க. அப்போ அவங்க இல்லை, கத்தருக்குள்ளே இல்லை, அவங்களுக்கு 89 வயதில் இறந்து போயிட்டாங்க. அவங்க ஒரு பாஸ்டருடைய மனைவி. அவங்க சொல்லுவாங்க, ஒரு நாள் போகலன்னா ஒரு வாரம் மாதத்தில் 2 முறை போகணும். அது தவணை முறையில் தான் காணிக்கை தருவாங்க. ஒரேடியாக காணிக்கை கொடுத்துட்டு அந்த மாதம் நான் மறுபடியும் போக மாட்டேன்.
அதனால அந்த காணிக்கை என்ன செய்வாங்க, இந்த இப்போ ஒரு 1000 ரூபா வாங்கிக்க, இது காணிக்கை, இன்னொரு 1000 ரூபாய் காணிக்கை இருக்கு, நீ அடுத்த முறை வந்து என்ன செஞ்சுக்க, அந்த வாரம் போகலன்னு வச்சுக்கிங்க, இந்த ஆள் எங்கடா போயிட்டான், செத்து போயிட்டானா, மற்றவங்க யாராவது போனாங்க, இந்த ஆள் செத்து போயிட்டானா, இந்த ஆள் வருவாரே, அந்த ஆளை என்ன செய்யல, சுப்பிரமணியபுரத்தில் தான் ரம்புசாமி பாஸ்டர்மா வயசானவங்க 89 வயசுல கத்தருக்குள் நித்திரை அடைஞ்சிட்டாங்க. தோத்துறோம். அவங்களுக்காக நல்ல எழுத்து வேலையெல்லாம் கொஞ்சம் செய்வேன். எழுத்து வேலை, எழுத்து அழகாக இருக்காது, அவங்க புத்தகம் எழுதுவாங்க, அந்த புத்தகத்தை கோட் பண்ணி சில காரியங்கள் இதெல்லாம் சரிப்படுவேன், ப்ரூஃப் பார்ப்பேன், அதுக்கெல்லாம் எனக்கு சம்பளம் உண்டு. அல்லேலூயா. அதனால் தடைகளை நீக்கிறது நமக்கு முன்பாக கடந்து செல்லும். நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற, அவருடைய விருப்பப்படி நடக்க முன் செல்றாரு. ஆண்டவர் ஏன் முன் செல்றாரு? தடைகளை, என்ன தடைகள்? அவருக்கு முன்பாக பிரியமாய் வாழ முடியாதபடி நான் சர்வ வல்லமுள்ள தேவன் 17:1 ஆதியாகமத்தில் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ என்ன செய், உத்தமமாயிரு. நம்ம நடையில தான் பல கலக்கங்களும் நெருக்கங்களும் குழப்பங்களும் இருக்குதே. 24 லூக்கா சுவிசேஷம் 24:21 வாசிக்கும் போது, இவர் கர்த்தர், இவரை நாங்கள் நம்பி இருந்தோம், இவர் எங்களை ரட்சிப்பார் என்று சொல்லி நாங்கள் என்ன கொண்டிருந்தோம், நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனா அவர் செத்து போய் எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் ஆச்சு. இது உங்களுக்கு தெரியலையான்னு இயேசுநாதருக்கே, இயேசுநாதருடைய மரண செய்தியை சொல்ற ஆட்கள் இருக்காங்க. இயேசுநாதருக்கே அவர்களோடு ஆண்டவர் பேசிக்கொண்டு வருகிறார். அவருக்கே அவர் செத்து போயிட்டாரியா, உங்களுக்கு தெரியுமா? எருசலேமில தானே இருக்கிறீங்க. இதை குறித்து நீங்க என்ன நம்புறாங்க? நம்பிக்கையில ஒரு கலக்கங்க. ஏன்னா தடை. அவங்க கூட ஆண்டவர் நடந்து கொண்டாரா? அப்பம் விட்டாரா? விட்டு கொடுத்தாரா? கண்களை திறந்தாரா? அல்லேலூயா. அவங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்த ஆண்டவர். சாதாரண பேதுரு பாருங்க, விட்டுட்டு வந்தார். என்னத்தை விட்டு வந்தாரு? வலையை விட்டுட்டு இருந்தார். 4ஆம் அதிகாரம் 19 மத்தியில நீங்க பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போகலாம், சாப்பாட்டுக்கு டைம் ஆச்சு, ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு வலையை விட்டு இறங்கி, படகை விட்டு இறங்கி வலையை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அலசிட்டு இருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா நீ அலசினதெல்லாம் போதும், வலையை விட்டுட்டு என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவர்களை ஆக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. போனாரா? கீழ்ப்படிந்து வலையை விட்டுட்டு போனாரா? அவளுக்கு எவ்வளோ பெரிய டாப் மேன் ஆகிட்டாரு. ஒரு பிரசங்கத்துல, பெந்தெக்கோஸ்தே நாளில் பண்ண ஒரு பிரசங்கத்துல எத்தனை ஆயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, எத்தனை ஆயிரம் பேர் கேட்டிருப்பாங்க. இருதயத்தில் குத்துண்டவர்கள் மாத்திரம். எவ்வளவு பெரிய ஒரு டாப் பிரசங்கியாரா மாறிட்டார் பாருங்க. பேதுரு வலையை அலசி கொண்டிருந்தவர், மீன் பிடிக்காரர். எவ்வளவு பெரிய ஒரு உயர்வு, எவ்வளவு பெரிய ஒரு மேன்மை. 11 கூட எழுந்து நின்று அவர் என்ன செய்யறாரு? பேசுற அளவுக்கு அந்த மேன்மையை தந்தது யாரு? படிப்பு தடையா இருக்கலாம், திருமண தடையா இருக்கலாம். இன்றைக்கு பாருங்க, உலக காரியங்கள் எல்லாம் சில சாக்லேட்டுக்கு தடை செய்திருக்கிறாங்க, சில கார்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டில் நல்லா ஓடிட்டு இருக்கிற காரு வெளிநாட்டுக்குள்ள செல்லாது. வெளிநாட்டில் ஓடுற பணம் இந்த நாட்டுக்கு என்ன செய்யாது? செல்லாது. வெளிநாட்டில் செய்கிற பொம்மைகள் உள்நாட்டுக்கு எடுக்காது, அது தடை. பன்றி பொம்மைகள் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொம்மைக்கு தடை விதித்து இருக்கிறான். அந்த நாட்டில் பன்றி பிடிக்காது, அதனால பன்றி பொம்மைகள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பொருளை இன்னொரு தேசத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க? தடை உத்தரவு, தடை. அதனால நம்ம கௌரவத்துக்கும் நம்மளுடைய தகுதிக்கும் நம்முடைய யோக்கியதைக்கும் நாம என்ன செய்ய முடியுமோ, என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்யணும். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. வெளிநாட்டில் ஒரு லேடி கால் மேலே கால் போட்டுக்கிட்டு சிகரெட்டு குடிச்சுக்கிட்டு பிராந்தி அடிக்குது, கப்பில் ஊற்றி குடிக்குது, அது தப்பு இல்லை. ஆனால் இங்கே உள்ள ஒரு 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 மனுஷி இங்கே செஞ்சால் அது என்னது? வெளிநாட்டில் டீ குடித்தா தப்புங்க, நம்ம நாட்டில் டீ குடித்தா என்னல்ல? தப்பு தான். ஆனால் தப்பு இல்லை. பெரும்பாலான இடத்துல என்னல்ல? தப்பு இல்லை. அங்கு தடை செய்யப்பட்டுள்ளது, இங்கு திறந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஆண்டவர் யாருக்கும் பச்சைபாதமாய் இவங்க செய்யலாம் இவங்க செய்யலாம் செய்யக்கூடாது இல்லை. எல்லாருக்கும் ஒரே பிரமாணம் தான். ஆண்டியா இருந்தாலும், அரசனா இருந்தாலும், மாடு மேய்க்கிறவனா இருந்தாலும், மன்னவனா இருந்தாலும், எல்லாருக்கும் ஒரே சட்டம், உபதேச சட்டம். அதை தான் ரோமர் 6:17 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் உபதேச சட்டங்களுக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தபடினால் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சட்டங்களுக்கு கீழ்ப்படியும் அவர் தடைகளை உங்களுக்கு முன்பாக நீக்கி போடுவார்.
தடைகளை நீக்கி அமலேக்கு வழிமறித்த செய்தியை நான் மனசுல வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு பாருங்க. 1 சாமுவேல் 15:2 அமலேக்கு வழிமறித்த செய்தியை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிமறித்த செய்தியை ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாரா? நீங்க செஞ்சதெல்லாம் நான் மனசுல தான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் நம்ம செய்யறதெல்லாம் மனசுல வச்சு நியாயம் தீர்க்க ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுங்க, நம்ம எங்க நிற்போம்? எங்க போய் ஒழிய முடியும்? எவ்வளோ பெரிய ஞானி ஆதாம் பாருங்க, எவ்வளோ பெரிய ஞானி. நம்ம 50 பேர் இருக்கிறோம்னா இந்த 50 பேருக்குள்ளே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை 2 எஸ்தர் இருக்கலாம். இந்த 50 பேருக்குள்ளே 3 ராணி இருக்கலாம். யாராவது ராணி எஸ்தர் இருந்தால் போச்சுக்காதீங்க, சொல்ற ஒரு உதாரணம். ஆனா 74,000 மிருகங்களும் பறவைகளும் இருக்கிறதா உலகத்துல. இந்த 74,000 பேருக்கும் பேர் வச்சது யார் தெரியுமா? இந்த அம்மாவுக்கு வேலை என்ன வேலை தெரியுமா? போய் கனியெல்லாம் பறிச்சு, அப்போ சமைக்கிற அரிசி பருப்பெல்லாம் போட்டு சமைச்சுலாம் கீரையெல்லாம் கடைஞ்சி கொடுக்கல, கனி வகைகளை தான் பறிக்கணும். இந்த அம்மாவுடைய வேலை யாரு? ஏவாளுடைய வேலை போய் அங்கே போய் அந்த மரத்துக்கனி இந்த மரத்துக்கனி அதில் ஒன்று இதில் ஒன்று பறித்து கொண்டு வந்து ஆதாமுக்கு கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இந்த அம்மா. இவங்க கனி பறிச்சுட்டு வர்ற நேரத்துக்குள்ள, பசி எடுக்கிறதுக்குள்ள எத்தனை நாள், 3 நாள் வச்சாரோ 4 நாள் வச்சாரோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அத்தனை பேருக்கும் வெவ்வேறு பேர் வச்சாரு. நம்மளே ஞானசானம் கொடுக்கும்போது ஒருவேளை பாஸ்டையா கூட எஸ்தர்ங்கிற பேரை 2 பேருக்கு கொடுத்துருக்கலாம். நகோமிங்கிற பேர்ல பிரியாங்கிற பேரை சபையில 3 பேர் இருக்கலாம். ஆனா அந்த 74,000 பறவை மிருகங்கள்ல எந்த பேரும் ஒரே பேர் கிடையாது. எல்லாருக்கும் பேர் வச்சது யாரு? டொமிஷியன். அவன் ஒரு ராஜரிகமான ஒரு அபிஷேகம் அவனுக்குள்ள இருந்துச்சுவாங்க. டயர்டே ஆகல. எப்பா 4 குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்குள்ள என்ன மாதிரி டயர்ட் ஆயிரும். அன்னைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுங்க, அதுக்கு சாப்பாடு செய்யறதுல இருந்து, அந்த பருமாறுல இருந்து, அது பிரிய உபச்சாரம் பண்றதுல இருந்து, சொல்றதுல இருந்து, என்கிட்ட சொல்லிட்டு நான் வந்திருப்பேனே, என்கிட்ட சொல்லலையே, சாரி பிரதர். எவ்வளோ பிரச்சனைகள் வருது, எவ்வளோ தடைகள் வருது, எவ்வளோ காரியங்கள் நடக்குது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல ஆதாம் எவைகளுக்கு எந்த பேர் வச்சானோ அதுவே அதற்கு பேராயிற்று. எவ்வளவு பெரிய ஒரு அபிஷேகம், எவ்வளவு பெரிய அதிகாரம் ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார் பாருங்க. இந்த அம்மா போய் கனியெல்லாம் பறிச்சு கொண்டு வந்து கொடுக்கறது மாதிரியே கொடுத்து சாப்பிட்டு பழகிக்கிறதுனால பறிக்க வேண்டாங்க தடை பண்ணப்பட்டிருக்கிற கனியையும் பறிச்சு கொண்டு வந்து, அத்தான் இந்தாங்க, அத்தான் நீங்கள் செத்தான் நானும் சொத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணிட்டாங்க. அவனும் வாங்கி சாப்பிட்டு பழக்கமாயிடுச்சா மனைவி கையால. அதனால இந்த அம்மா பறிக்கக்கூடாததெல்லாம் பறிச்சு கொண்டு வந்து, கனி இல்லைன்னா சொல்ல முடியாது, தோட்டத்தில் கனி விரிச்சாங்க. அவங்க 2 பேர் தான். 4 ஆறு ஓடிச்சான். 4 ஆறு வாய்க்கால் ஓடுற ஒரு வரப்பையே நம்மளால பாதுகாக்க முடியல. ஒரு தோட்டத்தை இத்தனைக்கு 4 மாமரம், 2 தென்னை மரம், சில சின்ன கத்திரிக்காய் செடிகள். இந்த செடிகள் உள்ள தோட்டத்தையே நம்மளால என்ன பண்ண முடியல, சுத்தி வர முடியல, பராமரிக்க முடியல, நேற்றுக்கே தண்ணி பாய்ச்ச முடியல. 4 ஆறுகளை இவனுடைய தோட்டத்தில், இந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள எத்தனை ஆறுகள் ஓடிச்சு. இதெல்லாம் சரி செய்தோ, இவ்வளவு காரியங்களை அவன் ஆளுகை செய்தோ, அவனுடைய ஆளுகையில ஒரு சோர்வு இல்லை, ஒரு தடை இல்லை, தலைவலி இல்லை, எங்க மூலையில போய் உட்காரல, ஐயோ ரொம்ப டயர்டா இருக்குமான்னு சொல்லல, மனைவிட்ட முறையிடல, புலம்பல. அது காரணம் என்ன தெரியுமா? ஆதாம் தேவசாயில படைக்கப்பட்ட, இழந்து போன தேவசாயில நீங்கள் மறுபடியும் நானும் நீங்கள் பெறுவோமா. நிச்சயமாகவே தடைகளை நீக்கிறவர் நமக்கு முன்பாக கடந்து செல்கிறார். நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவே அவர் முன்னதாக செல்கிறார். அவர் வைத்திருக்கிற அந்த கோல் நல்ல தேசங்களை அந்த தேசத்துல கொண்டு போய் விடுவதற்காகவே, கரம் பிடித்து வழி நடத்தி அங்கு கொண்டு போய் விடுவதற்காகவே, அந்த திட்டத்திற்காகவே அவர் தடைகளை நீக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற சின்ன தடைகளை நீக்கிட்டு அவர் அடுப்பு வேலை செஞ்சுட்டு இருக்கிற தேவன் கிடையாது. உடைங்க ஆண்டவரே, எரிகோ உடைங்க, நான் ஏற்கனவே உடைச்சிட்டேன்பா. அமலேக்கியனை துரத்துங்க ஆண்டவர், நான் ஏற்கனவே துரத்திட்டேன் இஸ்ரவேல் ஜனங்கள். நீ புதிய ஏற்பாட்டு ஜெபத்தை பண்ணு, நீ விசுவாசித்து சொல்லு. இந்த மலையை பார்த்து, இந்த பிரச்சனையை பார்த்து பெயர்ந்து நடு சமுத்திரத்துல நீ போய் சாய்ந்து போ, நீ சொன்னா, சந்தேகம் இல்லாம சொன்னா அது அப்படியே நடக்கும்.
இதை தானே மார்க் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த மலையை பார்த்து பெயர்ந்து நீ எங்க போ. இது புதிய ஏற்பாட்டு ஜெபம், விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபம். ஆண்டவரே இன்னும் அமலேக்கியனை துரத்துங்க, கோலியாத்தை ஜெயிங்க ஆண்டவரே. கோலியாத்தை ஏற்கனவே ஜெயிச்சாச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. அது உங்களுக்கு மாடலா கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது உங்களுக்கு திருஷ்டாந்தமா எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு சம்பவித்தது உங்களுக்கும் சம்பவிக்கும், விசுவாசித்தால். தடையில தண்ணீர் இருக்கிறதே, தண்ணீர் இருக்கிறதே. ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன? நிறைய பேர் வாழ்க்கையில பாருங்க, ஒரு சபையில ஞானஸ்நானமே எடுக்கல, திருவிருந்து கொடுத்தாங்களாம். நம்ம சபையில் இல்லை, ஆனால் டால்மையா பொறுத்து ஞானஸ்நானமே எடுக்கல. அவங்க ஒய்ஃபு இங்கே நல்லா காணிக்க கொடுக்கக்கூடிய ஒரு விசுவாசி, அவர் ஃபாரினில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், ஃபாரின்லேருந்து வந்திருக்கிறாரு, ஞானஸ்நானமே கொடுக்கல, ஞானஸ்நானமே எடுக்கலை. அவருக்கு என்னது செய்யலாம்? நமக்கு நாமே தடையாக இருக்கிறோம். சில நேரங்களில் ஒருத்தர் சர்ச்சுக்கே போக மாட்டாராம், காணிக்கை கொடுத்துருப்பாரு, நிறைய கொடுத்துருப்பாரு, ஆனால் சர்ச்சுக்கு போக மாட்டார், ஞானஸ்நானம் எடுக்காமலே செத்து போயிட்டார். நம்ம சபையில் அப்படி இல்லை, ஆனால் சொல்கிறேன், கேள்விப்பட்டதை அனுபவித்ததையும் பார்த்ததையும் சொல்லுகிறேன். அவருக்கு அடக்க ஆராதனை தலைமைத்துவத்திலிருந்து எல்லா பாஸ்டர்ஸும் வந்திருக்கிறாங்க. தலைமை போதகர், உடன் பாஸ்டர், டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர், மாநில போதகர், மத்திய போதகர், தலைமை போதகர், எல்லாரும், நான் போதகரை குறையா சொல்லலை, எல்லாருமே வந்திருக்காங்களா? ஏன் வந்தாங்க? இப்படிங்க நமக்கு நாமே தடையா இருந்தால் எழுப்புதல் எப்படிங்க தேசத்துக்கு? கொஞ்சம் பேரா இருந்தாலும் பயத்தோடும் பக்தியோடும் பரிசுத்தமுள்ள ஒரு ஜீவனம் பண்ணி முறையற்ற வாழ்க்கை முறைமையெல்லாம் எடுத்து போட்டுட்டு யோவான் சாணகனை போல சாப்பிட்டமோ சாப்பிடலையோ வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் தான் என்னுடைய ஆகாரம், எனக்கு உடுத்துவதற்கு மாடலாக ட்ரெஸ் இல்லை, கோட்டு இல்லை, சூட்டு இல்லை, எந்த ஒரு ஆடம்பரமான வஸ்திரங்களும் எனக்கு இல்லை, உடுத்தியதோ ஒரு ஒட்டகத்தோடு உலகத்தை கலக்கிய பாட்டு பாருங்க, சகல தேசத்தார் அவனிடத்தில் வந்தார்கள்னு இருக்கு. நீங்க வேதத்தை வாசிச்சீங்கன்னா சகல தேசத்தார் யார்கிட்ட வந்தாங்களாம்? வேத பண்டிதர்கள் சொல்றாங்க 6 மாசம்தான் அவனுடைய ஊழியம், யோவான் சாணகனுடைய ஊழியம். 30 தேசங்களை அசைத்தான் அப்படின்னு சொல்றாங்க. 30 தேசங்களை அசைத்தான் யோவான் சாணகனுடைய ஊழியத்தில். இயேசுவும் போய் அவங்ககிட்ட போய் நிற்கிறாரு, ஞானஸ்நானம் கொடுங்க. அல்லேலூயா. தடைகளை நீக்குறது, நம்முடைய ஊழியத்தில் இருக்கிற தடைகள், நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பு விஷயங்கள்ல இருக்கிற தடைகள், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை விஷயங்கள்ல இருக்கிற தடைகள், நம்முடைய சரீர பிரகாரமான தடைகள், ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னுக்கு வராதபடி இருக்கிறதால சில தடைகள், ஆத்மாவிலே பலன் கொள்ளாதபடிக்கு நமக்கு எதிரடையாய் செயல்படுகிற குழப்பமான அத்தி மரம் போன்ற பிரச்சனைகளாகிய, பெரிய மலைகளை போன்ற பிரச்சனைகளாகிய, எரிகோ போன்ற பிரச்சனைகளை ஆகிய எல்லா தடைகளையும் ஆண்டவர் உடைத்தெறிவதற்காக அவர் முன்னே செல்கிறார். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா சரி, கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடும். இந்த விசுவாசத்தினுடைய அந்த தைரியத்தை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.